புது துணி இருக்குது, பாடல்கள் இருக்கிறது, கஜான்ஷியா டான்ஸ் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, கேக் இருக்குது, பிரியாணி இருக்குது. உங்க வீட்டில் சொல்றேன் நான். அப்புறம் என்ன இருக்குதுங்க? ಬೇರೆ ಏನಿದೆ? கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. சில பேருடைய வீட்டில், ಕೆಲವರ ಮನೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಟ್ರೀ ಇದೆ. ஒருத்தர் அன்பு செய்கிறோம், ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇವೆ, எல்லாம் ரெடியா எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. ಎಲ್ಲ ಸಿದ್ಧರಾಗಿ ಬಂದು ನಾವು ಕುಳಿತಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மையான கிறிஸ்மஸ் டைம்ல, முதல் நடந்த கிறிஸ்மஸ் டைம்ல, ಮೊದಲು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಮಯದಲ್ಲಿ என்ன நடந்தது? ಏನಾಯಿತು? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் இல்லையா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿದ್ದಾನಲ್ಲವೇ? அந்த நாள் எப்படி இருந்தது? ಆ ದಿನ ಹೇಗಿದೆ? லூக்கா 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದೆವು. அந்த நாள் எப்படியா இருந்தது என்றால், உலகம் முழுவதும் ஜனங்கள் டிராவல் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ಆ ದಿನ ಎಂತ ದಿನವೆಂದರೆ ಲೋಕವೆಲ್ಲ ಜನರು ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. உலகமெங்கும், உலகம் பூரா என்ன பண்றாங்கன்னா சென்சஸ் எடுக்கிறாங்க. அதாவது யார் யாரு எந்தெந்த ஊர்காரங்கன்னு சொல்லி பேரு, விலாசம், அப்பா அம்மா என்கிற விவரங்களை அவர்கள் எழுதி பதிவு பண்ணுகிறார்கள். ಇಡೀ ಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಸೆನ್ಸಸ್ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ಅಂದರೆ ಯಾರ್ಯಾರು, ಯಾರ ತಂದೆ, ಯಾರ ಮಗ ಎಂದು ಎಲ್ಲವನ್ನು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಅವರು ತರುತ್ತಿದ್ದರು. இந்த சட்டத்தை போட்டது யார் என்றால், ಈ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದು ಯಾರೆಂದರೆ ரோம சக்கரவர்த்தி, ರೋಮಪುರದ ಚಕ್ರವರ್ತಿಯು ಅಗಸ್ಟಸ್ ಸೀಸರ್. 2வது வசனத்திலே பார்க்கும்போது, 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்த பொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. இது ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் நடந்தது, சரித்திரபூர்வமா நடந்த நிகழ்ச்சி. ಇದು ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ನಡೆದ ಒಂದು ಘಟನೆಯಾಗಿತ್ತು. இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு மித் இல்ல, அது ஏதோ ஒரு புனைக்கப்பட்ட ஒரு கதை இல்ல, நிஜமாகவே நடந்த சரித்திர ஆதாரம் கொண்ட ஒரு நிகழ்ச்சி. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನ ಬೇರೆ ಒಂದು ಕಟ್ಟುಕತೆಯಲ್ಲ, ಅದು ನಿಜವಾಗಿ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ನಡೆದ ಒಂದು ಘಟನೆ. அந்த அரசன் போட்ட சட்டத்தினாலே, ಆ ಅರಸನು ಹಾಕಿದ ಆ ಆಜ್ಞೆಯಿಂದ என்ன நடந்ததுன்னா, ಏನಾಯ್ತೆಂದರೆ, இப்ப நாம எல்லாரும் இங்க மைசூர்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். ಈಗ ನಾವೆಲ್ಲರೂ ಉದಾಹರಣೆಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಮೈಸೂರಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ ಎಂದು ಹೇಳಿ, திடீர்னு ஒரு சட்டம் வருது, ತಕ್ಷಣ ಒಂದು ಆಜ್ಞೆ ಬಂದಿದೆ, எல்லாரும் உங்களுடைய பிறந்த ஊருக்கு நீங்கள் செல்ல வேண்டும், ನೀವೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಹುಟ್ಟಿನ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, உங்களுடைய அப்பா அம்மா பூர்வீகத்திற்கு இருந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும், ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿರು ಮೊದಲು ಇದ್ದ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಹೋಗಬೇಕು. அப்படின்னா எங்க போவீங்க நீங்க? ಅಂದ್ರೆ ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀರಾ? நான் எங்க போவேன்? ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೇನೆ? நான் தமிழ்நாடுக்கு போவேன். ನಾನು ತಮಿಳುನಾಡಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ. நான் என்னுடைய அப்பா அம்மா இருந்த ஊர் வந்து தமிழ்நாடு, ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಇದ್ದ ಊರು ತಮಿಳುನಾಡು. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு போவீங்க இல்லையா? ಅದೇ ವಿಧವಾಗಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಒಂದೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿರಲ್ಲವೇ? ಶಿಲ್ಪ, ಉங்க அப்பா அம்மா ஊர் எங்க இருக்குது? ಶಿಲ್ಪ, ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಊರು ಎಲ್ಲಿದೆ? ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ, ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಮೈಸೂರು. ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಮಾತೃ. ನಿಂದು ಮಾತೃ ಭಾಷೆ ಯಾವುದು? மராட்டி எங்க இங்க இருக்குதா? மைசூர்ல மராட்டி எங்கம்மா இருக்குது? மகாராஷ்டிராக்கு போனோம். ಮಹಾರಾಷ್ಟ್ರಗೆ ಹೋಗ್ಬೇಕು. பூர்வீகம் அங்கதான் இருக்குது. ನಿಮ್ಮ ಹುಟ್ಟಿನ ಸ್ಥಳ ಅಲ್ಲೇ ಇದೆ. ಐತಪ್ಪ ಹೆಂಗ போவாரு? ಐತಪ್ಪ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀರಾ? ದಕ್ಷಿಣ ಕನ್ನಡ ಜಿಲ್ಲೆ. ಎಲ್ಲಿ? ದಕ್ಷಿಣ ಕನ್ನಡ ಊರು ಮಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಮಂಗಳೂರಿಗೆ போவாரு. ಮಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ಗ್ಲೋರಿ ಸಿಸ್ಟರ್ எங்க போவீங்க? ಗ್ಲೋರಿ ಸಿಸ್ಟರ್ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀರಾ? திருச்சிக்கு போயிருவாங்க அவங்க. திருச்சிக்கு ಹೋಗ್ತಾರೆ. உங்களுக்கு தெரியல பத்தி அவங்க சரித்திரம்லாம். ஓகே. அப்புறம் வேற எங்க? நீங்க சில பேர், நிறைய பேர் ஆந்திராக்கு போயிருவீங்க. ಅನೇಕರು ಆಂಧ್ರಗೆ ಹೋಗ್ತೀರಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிஸ்டர் ஐரின் இருக்காங்களா, கேரளாக்கு ஓடி போயிருவாங்க. ಸಿಸ್ಟರ್ ಐರಿನ್ ಅವರು ಕೇರಳಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗ್ತಾರೆ. எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிருவோம். ஏன் சொன்னால், ಎಲ್ಲರೂ ಒಂದೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಯಾಕಂದರೆ பூர்வீகத்திற்கு போக வேண்டும், அங்கதான் போய் உங்களுடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளை போட்டிருக்கிறான். ಹುಟ್ಟಿನ ಸ್ಥಳಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಹೋಗಬೇಕು, ಅಲ್ಲಿ ಹೋಗಿಯೇ ನೀವು ನಿಮ್ಮ ಹೆಸರುಗಳನ್ನು ದಾಖಲೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಅರಸನು ಆಜ್ಞೆ ಮಾಡಿದನು. அப்பொழுது நாசரேத் என்கிற இடத்துல இருந்து, ಆಗ ನಜರೇತ್ ಎಂಬ ಸ್ಥಳದಿಂದ ஒரு ஸ்திரீயும் ஒரு புருஷனும் டிராவல் பண்ணிக்கிட்டு வராங்க. ಒಂದು ಸ್ತ್ರೀಯು ಒಂದು ಪುರುಷನು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. எங்க வராங்க? ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ? தாவீதினுடைய ஊருக்கு வருகிறார்கள். தாவீதನ ಊರಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. தாவீதினுடைய ஊருக்கு யோசேப் என்கிற மனிதன் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு வருகிறான். தாவீದನ ಊರಿಗೆ ಯೋಸೇಫ್ ಎಂಬವನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. தாவீது ஊர் என்றால் எந்த ஊரு? தாவೀದನ ಊರು ಎಂದರೆ ಯಾವ ಊರು? பெத்லஹேம். பெத்லஹேம். அந்த ஊரு தாவீதினுடைய பிறந்த ஊரு.
ಆ ಊರು ದಾವಿದನ ಹುಟ್ಟಿನ ಸ್ಥಳವಾಗಿತ್ತು. எதற்காக அந்த தாவீதின் ஊருக்கு யோசேப்பு தன் மனைவியை மரியாளை அழைத்து கொண்டு வர வேண்டும்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ದಾವಿದನ ಊರಿಗೆ ಯೋಸೇಫನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು? ஏனென்றால் யோசேப்பும் தாவீதினுடைய வம்சத்தானாக இருக்கிறான். ಏಕೆಂದರೆ ಯೋಸೇಫನು ಕೂಡ ದಾವಿದನ ವಂಶಸ್ಥನಾಗಿದ್ದನು. அதனால ಆದ್ದರಿಂದ தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மனைவியாகிய மரியாளை அழைத்து கொண்டு ತನಗೆ ನೇಮನೆಯಾದ ಹೆಂಡತಿಯನ್ನು ಮರಿಯಾಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ அங்க அவங்க புறப்பட்ட இடம் கலிலேயா, அவங்க வந்து சேர்ந்த இடம் பெத்லெஹேம். ಅವರು ಹೊರಡಿದ್ದು ಗಲಿಲೇಯದಿಂದ ಅವರು ಬಂದು ಸೇರಿದ್ದು ಬೆತ್ಲೆಹೇಮಿಗೆ. கலிலேயா எங்க இருக்குது? ಗಲಿಲೇಯ ಎಲ್ಲಿದೆ? இஸ்ரேல் தேசத்தினுடைய வடக்கு பக்கம் இருக்கிறது. ಇಸ್ರೇಲ್ ದೇಶದ ಉತ್ತರ ಭಾಗದಲ್ಲಿದೆ. அங்கே இருந்து நாசரேத் என்கிற ஊர்ல இருந்து புறப்பட்டு ಅಲ್ಲಿಂದ ನಾಜರೇತ್ ಎಂಬ ಊರಿನಿಂದ ಅವರು ಹೊರಟು கீழே இருக்கக்கூடிய யூதேயா தேசத்திற்கு வந்து ದಕ್ಷಿಣ ಭಾಗದಲ್ಲಿರುವ ಯುದೇಯ ಎಂಬ ದೇಶಕ್ಕೆ ಬಂದು அங்கே பெத்லெஹேம் என்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்துல ಅಲ್ಲಿ ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಎಂಬ ಚಿಕ್ಕ ಒಂದು ಗ್ರಾಮದಲ್ಲಿ அங்கே வந்து அங்கே பெயர் கொடுப்பதற்காக வருகிறார்கள். ಅಲ್ಲಿ ಹೆಸರನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. வசனம் 6ல பார்க்கும்போது ವಾಕ್ಯ 6ರಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ என்ன ஆச்சுன்னா, ಏನಾಯ್ತೆಂದರೆ பேர் கொடுக்கிற அந்த டைம்ல மரியாளுக்கு பிரசவ வேதனை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ಆ ಒಂದು ಹೆಸರು ದಾಖಲೆ ಮಾಡುವ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಮರಿಯಳು ಪೂರ್ಣ ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಅವಳಿಗೆ ನೋವು ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. அந்த நேரத்துல பிரசவத்தை குழந்தையை பெற்றெடுக்கிற நேரம் வந்தபடினாலே அவங்க இடத்தை தேடுகிறார்கள், தங்குவதற்கு இடமே இல்லை. ಮಗು ಹುಟ್ಟುವ ಸಮಯ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರುವಾಗ ಅವರು ಸ್ಥಳವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ ವಾಸ ಮಾಡಲು, ಆದರೆ ಅವರಿಗೆ ಸಿಗುತ್ತಿಲ್ಲ. அப்பொழுது வெளியூர்லிருந்து வருகிறவர்களுக்கு இடமே இல்லாதபடினால சத்திரம் கட்டி வச்சிருப்பாங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಹೊರಗಿಂದ ಬಂದವರಿಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲದೆ ಇರುವ ಕಾರಣದಿಂದ ಅವರು ಛತ್ರಗಳನ್ನು ಮಾಡಿರುತ್ತಾರೆ. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு? ಇದಕ್ಕೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ಹೆಸರು? சத்திரத்துக்கு என்ன பேரு இன்னைக்கு? ಛತ್ರಕ್ಕೆ ಹೆಸರೇನು? லாட்ஜ். கரெக்ட். கைதட்டுங்க அவருக்கு. ಕೈತಟ್ಟಿ. லாட்ஜ். ಲಾಡ್ಜ್ அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? அவங்க ஊரு சொந்த ஊரா இருந்தாலும் அவங்களுக்கு இருப்பதற்கு சொந்த இடம் வீடு இல்லை. ಅವರ ಸ್ವಂತ ಊರಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಅವರು ಇರುವುದಕ್ಕೆ ಸ್ವಂತವಾಗಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ. ಆದರೆ அந்த ஊரிலே ஒரு சத்திரத்தை கட்டி வெளியூர்லிருந்து வரக்கூடிய சொந்தக்காரர்கள் தங்குவதற்கு இடத்தை அவர்கள் ஆயத்தம் பண்ணி வைப்பார்கள். ಆದರೆ ಆ ಊರಿನಲ್ಲಿ ಒಂದು ಹೊರ ಊರಿನಿಂದ ಬರುವವರಿಗೆ ಅವರು ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಛತ್ರವನ್ನು ಮಾಡಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿರುತ್ತಾರೆ. அந்த இடத்துக்கு போனார்கள். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವರು ಹೋದರು. ஆனால் அங்கே இடமே இல்லை அவர்களுக்கு. ಆದರೆ ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸ್ಥಳವೇ ಇಲ್ಲ. மரியாளுக்கு பிரசவ வேதனை வந்துருச்சு, குழந்தை பிறக்க போகுது. ಮರಿಯಳಿಗೆ ಆ ಗರ್ಭ ವೇದನೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು, ಮಗು ಹುಟ್ಟಲಿದೆ. இப்போ வீட்லயும் யார் வீட்லயும் இடமில்லை, சத்திரத்திலையும் இடமில்லை என்று சொன்னால் ಯಾರ ಮನೆಯಲ್ಲೂ ಸ್ಥಳವಿಲ್ಲ, ಛತ್ರದಲ್ಲಿಯೂ ಸ್ಥಳವಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರೆ எங்கதான் போறது? இப்போ ಅವರು ಬೇರೆ ಎಲ್ಲಿ ಹೋಗುವುದು என்று அவர்களுக்கு குழப்பமா இருந்த நேரத்துல ಎಂದು ಅವರು ಗೊಂದಲದಲ್ಲಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ அப்பொழுது அவங்க சொன்னாங்க, ஒரு இடம் இருக்குது, அங்க யாருமே மனுஷருங்க இல்ல, ஆடு மாடுங்க மட்டும் தான் இருக்கும். ಆಗ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳವಿದೆ, ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಇರುವುದಿಲ್ಲ, ಬರೀ ದನ ಕುರಿಗಳು ಮಾತ್ರ ಇರುತ್ತದೆ ಎಂದು. அந்த இடத்துக்கு போங்க, பக்கத்துல தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿರಿ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದೆ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. அந்த இடத்துக்கு என்ன பேரு? ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೆಸರೇನು? ಗಡೋಲ್ ಎಡರ್. ಹೀಬ್ರೂ ಭಾಷೆಲ ಗಡೋಲ್ ಎಡರ್. எடர். ಗಡೋಲ್ ಎಡರ್. ಗಡೋಲ್ அப்படின்னா பெரிய, எடர் அப்படின்னு சொன்னால் அங்க ಮುನ್ನಣை, ಗೋದಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ. ಗಡೋಲ್ ಎಂದರೆ ದೊಡ್ಡದು, ಎಡರ್ ಎಂದರೆ ಒಂದು ಗೋದಲಿ ಎಂದು ಅರ್ಥ. அந்த இடம் வந்து எங்க இருக்குதுன்னு சொன்னா, ಆ ಸ್ಥಳ ಎಲ್ಲಿದೆ ಎಂದರೆ ஒரு உயரமான ஒரு கோபுரம் இருக்கக்கூடிய கட்டப்பட்ட ஒரு நிலைமையில சுத்தி புல்வெளி இருக்கக்கூடிய ஆடுகள் மேய்க்கக்கூடிய இடம். ಆ ಒಂದು ಸ್ಥಳ ಹೇಗಿರುತ್ತದೆ ಎಂದರೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಗೋಪುರವಾಗಿರುತ್ತದೆ, ಅದರ ಸುತ್ತಲೂ ಹುಲ್ಲು ಇರುತ್ತದೆ, ಬೆಳೆದಿರುತ್ತದೆ. அந்த இடத்துல அநேக மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை எல்லாம் கொண்டு வந்து, அநேக மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்ப்பார்கள். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅನೇಕ ಕುರುಬರು ತಮ್ಮ ಮಂದೆಯನ್ನು ಅವರು ಮೇಯಿಸಿಕೊಂಡು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು ಸೇರುತ್ತಾರೆ. அந்த இடத்துல இரவு நேரத்துல அந்த ஆடுகளை உள்ளே அடைத்து மேய்ப்பர்களும் அங்கே உள்ளே தங்கி விடுவார்கள். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲೇ ಅವರ ಕುರಿಗಳನ್ನು ಒಂದಾಗಿ ಸೇರಿಸಿ ಅಲ್ಲೇ ಆ ಗೋಪುರದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனால் அந்த ராத்திரியிலே, ಆದರೆ ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ அது வெயில் காலமாக இருந்தபடியால், ಅದು ಬೇಸಿಗೆ ಕಾಲವಾಗಿರುವುದರಿಂದ ஆடுகளை வெளியிலேயே புல்வெளியிலேயே தங்க வைத்து மேய்ப்பர்களும் அங்கேயே தங்கி விடுவார்கள். ಕುರಿ ಮಂದೆಯನ್ನು ಅವರು ಹೊರಗೆ ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತೆ ಕುರುಬರು ಕೂಡ ಅಲ್ಲೇ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. இப்ப நாம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது
குளிர்காலத்துல கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕೊಂಡಾಡುವಾಗ ನಾವು ಚಳಿಗಾಲದಲ್ಲಿ ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. எத்தனை பேர் வீட்டுக்கு வெளியில போய் புல்வெளியில போய் பெட் போட்டு படுப்பீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಹುಲ್ಲಿನ ಗಾವಲಲ್ಲಿ ಬಂದು ಮಂಚ ಹಾಕಿ ಮಲಗುತ್ತೀರಾ? நேற்று நைட் எத்தனை பேர் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு வெளியில போய் வெராண்டாவில் ரோட்டு பக்கம் கட்டில போட்டு படுத்தீங்களா? ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಎಷ್ಟು ಜನರು ನಿಮ್ಮ ಮನೆಯಿಂದ ಹೊರಗೆ ಹೋಗಿ ನೀವು ಮನೆ ಹೊರಗೆ ನೀವು ಮಂಚ ಹಾಕಿ ಮಲಗಿದ್ದೀರಾ? வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடைச்சிட்டு டோர் அடிச்சு கிட்டுக்கு ஜன்னலெல்லாம் போட்டு அடைச்சு, அது பத்தாம கம்பளி போட்டு சுத்தி தலைக்கு தொப்பி போட்டு குல்லா போட்டு சொட்டரை போட்டு படுத்துட்டு கிடக்குறோம். ಮನೆಯೊಳಗೆ ನಾವು ಎಲ್ಲ ಕಿಟಕಿ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಮಲಗಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಕಂಬಳಿಯನ್ನು ಹೊದಿಸಿಕೊಂಡು ತಲೆಗೆ ಟೋಪಿಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಸ್ವೆಟರ್ ಹಾಕಿಕೊಂಡು ಮಲಗುತ್ತೇವೆ. ஏன் பிரதர் கிறிஸ்மஸ் டைம்ல இப்படி பண்றீங்க? ಯಾಕೆ ಬ್ರದರ್ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಟೈಮಲ್ಲಿ ಆಗಿ ಮಾಡ್ತೀರಾ? நீங்க என்ன சொல்லுவீங்க? ನೀವೇನ್ ಹೇಳ್ತೀರಾ? குளிரு பிரதர் குளிரு. ಚಳಿ ಬ್ರದರ್ ಚಳಿ. 14 டிகிரி 15 டிகிரி அடிக்குது குளிரு. 16 ಡಿಗ್ರಿ 15 ಡಿಗ್ರಿ ಇದೆ ಚಳಿ. அந்த டைம்ல எப்படி ஆடு மேய்க்கிறவங்க வெளியில வெளியில ஓபன் ஃபீல்ட்ல எப்படி தங்க வச்சிருப்பாங்க? ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಕುರುಬರು ಕುರಿ ಮೇಯಿಸುವವರು ಹೇಗೆ ಅವರು ಹೊರಗೆ ಅವರು ವಾಸ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? அப்படின்னா அது என்ன காலமா இருந்திருக்கும்? ಅಂದ್ರೆ ಅದು ಎಂತ ಕಾಲವಾಗಿರಬಹುದು? அது வேக்காடா இருக்கக்கூடிய வேர்வையை கொடுக்கக்கூடிய உஷ்ணமா இருக்கக்கூடிய காலமாக இருந்திருக்க வேண்டும். ಶೆಕೆಯಾಗಿರುವ ಬೇಸಿಗೆಯ ಕಾಲವಾಗಿರಬಹುದು. ஆனால் நாம இது ட்ரெடிஷனாக இன்னைக்கு குளிர்காலத்துல பண்றதுக்கு வேற ஒரு கதை இருக்கிறது. ಆದ್ರೆ ನಾವು ಪದ್ಧತಿ ಪ್ರಕಾರ ಈ ಚಳಿಗಾಲದಲ್ಲಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕತೆ ಇದೆ. பద్ధதி இல்ல, அது பாரம்பரியம். அதாவது ட்ரெடிஷனலா பண்றாங்க. அது சத்தியத்தின்படி பார்த்தா அது வெயில் காலமாக இருந்திருக்கிறது. ಅದು ಸಂಸ್ಕೃತಿಯಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡಿದೆ. ಆದ್ರೆ ನಾವು ವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅದು ಬೇಸಿಗೆ ಕಾಲವಾಗಿದೆ. அதனால அந்த வெயில் காலமா இருந்தபடினால மந்தையை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள் எல்லாம் ஒன்னா கூடி வெளியில தங்குறாங்க, ஆடுகளும் வெளியே தங்குது. அப்பொழுது ஒரு திடீரென்று ஒரு அருமையான பிரகாசமான ஒரு பாடல் குழு, ஒரு கொயர் வந்து பாடுகிறார்கள். ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಕುರುಬರು ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಅವರ ಮಂದೆಯನ್ನು ಸೇರಿಸಿ ಅವರು ಹೊರಗೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಆಗ ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಹಾಡಿನ ಗುಂಪು ಬಂದು ಸೇರಿ ಅವರ ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತಾರೆ. அவங்க எங்கிருந்து வந்திருப்பாங்க? ಅವರು ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿರಬಹುದು? எங்கிருந்து வந்தாங்க? ಎಲ್ಲಿಂದ ಬಂದರು? பூமியில யாரும் கிடையாது. அப்படி ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆ ವಿಧವಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲ. பரலோகத்திலிருந்து ஒரு தூதர்கள் கூட்டம் அப்படியே வந்து சொல்லுகிறார்கள், பாடுகிறார்கள். ಪರಲೋಕದಿಂದ ಒಂದು ದೂತರ ಗುಂಪು ಹಾಗೆ ಬಂದು ಅವರು ಹಾಡುತ್ತಾರೆ. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே, ಆ ಪ್ರಕಾಶವನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ அந்த மேய்ப்பர்களுக்கு பயம் வந்துருச்சு. ಆ ಕುರುಬರಿಗೆ ಹೆದರಿಕೆ ಆಯಿತು. இரவு நேரத்துல இருட்டா இருக்கிற அந்த நேரத்துல பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்தா எப்படி இருக்கும்? ರಾತ್ರಿಯ ಸಮಯದಲ್ಲಿ ಕತ್ತಲು ಆವರಿಸಿಕೊಂಡಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ ದಿಢೀರೆಂದು ಪ್ರಕಾಶವಾದರೆ ಏನಾಗುತ್ತದೆ? அப்பொழுது அந்த தூதன் சொன்னான், ಆಗ ದೂತನು ಹೇಳ್ತಾನೆ, அவர்கள் மிகவும் பயந்திருக்கும் பொழுது, ಬಹಳ ಹೆದರಿರುವಾಗ, வசனம் 10வது வசனம் 10ನೇ ವಾಕ್ಯ, தேவதூதன் அவர்களை பார்த்து சொன்னான், பயப்படாதிருங்கள். ಆ ದೂತನು ಅವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಹೆದರಬೇಡಿರಿ. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ಈಗೋ ಜನರಿಗೆಲ್ಲ ಮಹಾ ಸಂತೋಷವನ್ನುಂಟು ಮಾಡುವ ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. வசனம் 11 பார்க்கும்போது, ವಾಕ್ಯ 11ರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, இன்று கர்த்தராகிய இயேசு, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ಈ ಹೊತ್ತು ನಿಮಗೋಸ್ಕರ ದಾವೀದನೂರಿನಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ, ಆತನು ಕರ್ತನಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನೇ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் நல்ல செய்தி. ಇದೇ ಶುಭ ಸಮಾಚಾರವು. உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ತಕ್ಷಣ ಅವರಿಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. ஏன் தெரியுமா? ಏಕೆ ಗೊತ್ತಾ? கிறிஸ்துன்னு சொல்லி நாம சொல்லுகிறோமே, அது அவர்கள் பல காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய குமாரனா இருக்கக்கூடிய மேசியா ராஜா. ಕ್ರಿಸ್ತನವೆಂದು ನಾವು ಹೇಳುವುದು, ನಾವು ಹೇಳುತ್ತೇವಲ್ಲ, ಅದು ಅವರು ಹಲವು ವರ್ಷಗಳಿಂದ ಹಲವು ತಲೆಮಾರುಗಳಿಂದ ಮೆಸ್ಸಿಯನನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದರು. மெஸ்ஸியா என்கிறவர் யார் என்றால், மெஸ்ಸಿಯನು ಯಾರೆಂದರೆ அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனாலே அனுப்பப்பட்ட ராஜா. ಆತನ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ ದೇವರಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟ ರಾಜನು. அல்லேலூயா, அல்லேலೂயா. தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று சொன்னால், ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ ರಾಜನೆಂದು ಹೇಳಿದರೆ அவர் தாவீதின் வம்சத்திலே வர வேண்டும். ಆತನು ದಾವಿದನ ವಂಶದಲ್ಲಿ ಬರಬೇಕು. ஆனால் தாவீது ஊர்ல பார்த்தா எல்லாம் ஹள்ளிக்காரங்க, குக்கிராமமா இருக்குது, வில்லேஜ்காரங்களா இருக்காங்க,
படிக்க தெரியாத முட்டாளா இருக்கிறாங்க. ಆದ್ರೆ ದಾವಿದನ ಊರನ್ನು ನೋಡುವಾಗ ಎಲ್ಲ ಗ್ರಾಮವಂತಿದೆ, ಅವರು ಓದದೇ ಇರುವಂತವರು ಆಗಿದ್ದಾರೆ. அதுல நிறைய பேர் வெறும் மாடு மேய்கிறவங்களா இருக்காங்க. ಅದರಲ್ಲಿ ಅನೇಕರು ಕುರುಬರಾಗಿದ್ದಾರೆ. எங்க ராஜா வரப்போறாங்க, ಇಲ್ಲಿಂದ ಯಾವ ರಾಜ ಬರ್ತಾನೆ அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த கிராமத்தை பார்த்தாவே அது ஒரு சின்ன குட்டி கிராமமா இருக்குது ಎಂದು ಹೇಳಿ ಎಲ್ಲರೂ ಆ ಗ್ರಾಮವನ್ನು ನೋಡುವಾಗ ಅದು ಬಹಳ ಒಂದು ಚಿಕ್ಕ ಗ್ರಾಮವಾಗಿದೆ, ಹಳ್ಳಿயாக இருக்குது, ಒಂದು ಹಳ್ಳಿಯಾಗಿದೆ. கிராமத்துல கூட வந்து பஞ்சாயத்து தலைவர்களா இருப்பாங்க, இது அதை விட சின்னது. ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಕೂಡ ಪಂಚಾಯತ್ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಇರುತ್ತದೆ, ಇದು ಅದಕ್ಕಿಂತ ಚಿಕ್ಕದಾಗಿದೆ. அதை விட குக்கிராம ಹಳ್ಳಿ, ಕುಗ್ರಾಮ ಹಳ್ಳಿ. அந்த இடத்துல ராஜா மேசியா பிறந்திருக்கிறார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ರಾಜನು ಮೆಸ್ಸಿಯನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்போ அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ಆಗ ಅವರ ಬಳಿಗೆ ಅವರಲ್ಲಿ ಅವರು ಮಾತಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பெத்லஹேம்ல ஆமா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொம்பளைக்கு வயிறு பெருசா இருந்தது பார்த்தேன், அது குழந்தை பிறந்திருக்குமோ? ಹೌದು, ಬೆತ್ಲೆಹೇಮ ನಾನು ನೋಡಿದೆ, ಒಂದು ಸ್ತ್ರೀಗೆ ಹೊಟ್ಟೆ ದೊಡ್ಡದಾಗಿತ್ತು, ಅವರ ಮೂಲಕ ಹುಟ್ಟಿರಬಹುದೇ? அந்த 3வது வீதியில ஒரு அம்மா இருந்துச்சு, அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்குமோ? ಅದು 3ನೇ ಬೀದಿಯಲ್ಲಿ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಇದ್ದಳು, ಅವರ ಮೂಲಕ ಹುಟ್ಟಿರಬಹುದೇ? இப்படி பேசிட்டு இருக்கும்போது, ಹೀಗೆ ಮಾತಾಡುತ್ತಿರುವಾಗ அந்த மேய்ப்பர்கள் ஏன்னா அந்த கிராமத்தை விட்டு அவர்கள் தூரமாக வந்திருக்கிறார்கள். ಕುರುಬರು ಗ್ರಾಮವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆடுகளை விட்டு அவர்கள் போயிட்டு வர மாட்டாங்க. ಕುರಿ ಮಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಹೋಗಿ ಬರುವುದಿಲ್ಲ. வீட்டை விட்டுட்டு தூரமா போயிட்டாங்க, ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ தாவீதின் ஊரிலே பிறந்திருக்க கூடிய அந்த கிறிஸ்துவுக்கு ಅಡಯಾಳத்தை அந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள். ದಾವೀದನ ಊರಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಆ ಮೆಸ್ಸಿಯನಿಗೆ ಗುರುತನ್ನು ಆ ದೂತರಿಗೆ ಆ ಕುರುಬರಿಗೆ ಹೇಳಿದರು. ವಚನ 12 ವಾಕ್ಯ 12. பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு ಅಡಯಾಳಂ. ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಕ್ಕೆ ಗುರುತೇನೆಂದರೆ ಬಟ್ಟೆಯಿಂದ ಸುತ್ತಿರುವ ಒಂದು ಕೂಸು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಮಲಗಿರುವುದನ್ನು ಕಾಣುವಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு இந்த ஒரு அருமையான ஒரு செய்தியை ராஜா வீட்லயோ மற்றவர்கள் வீட்லயோ சொல்லாம ஏன் இந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள்? ಯಾಕೆ ಇಷ್ಟು ಸುಂದರವಾದ ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನು ಯಾಕೆ ರಾಜರಿಗೆ ಹೇಳದೆ, ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಹೇಳದೆ ಕುರುಬರಿಗೆ ಹೇಳಿದರು? ஏனென்றால் ಏಕೆಂದರೆ இந்த மேய்ப்பர்கள் எப்படிப்பட்ட மேய்ப்பர்கள்? ಈ ಕುರುಬರು ಎಂತ ಕುರುಬರೆಂದರೆ அவர்களுக்கு லெவிட்டிக்கல் ஷெப்பர்ட்ஸ் என்று பேர். அதாவது அவர்கள் லேவியராக இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கிறவர்கள். ಅವರು ಲೇವಿ ಗೋತ್ರಕ್ಕೆ ಸೇರಿದ ಕುರುಬರಾಗಿದ್ದರು. அவர்கள் இருந்த இடம், ಅವರು ಇದ್ದ ಸ್ಥಳವು தேவாலயத்திற்கு சப்ளை பண்ணக்கூடிய பஸ்கா ஆடுகளை பிரித்து எடுக்கக்கூடிய வேலையிலே அவர்கள் இருந்தார்கள். ಅವರು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಕುರಿಗಳನ್ನು ಸಪ್ಲೈ ಮಾಡುವ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿದ್ದರು. பஸ்கா பண்டிகையில எந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கணும்? ಪಸ್ಕಾ ಹಬ್ಬದಲ್ಲಿ ಯಾವ ಕುರಿಮರಿಯನ್ನು ಅವರು ಬಲಿ ಕೊಡಬೇಕು? எந்த ஆடையும் எடுத்து கொடுக்க முடியாது. ಯಾವ ಕುರಿಯನ್ನು ಬೇಕಾದ್ರೂ ಅವರು ಕೊಡುವಂಗಿಲ್ಲ. ಅದು குட்டி போடும் பொழுது கவனிப்பாங்க அவங்க. ಅದನ್ನು ಮರಿ ಹಾಕುವಾಗಲೇ ಅವರು ಗಮನಿಸುತ್ತಾರೆ. ಏಕೆಂದರೆ பெண் ஆடு பல குட்டிகளை போடும். ಒಂದು ಹೆಣ್ಣು ಕುರಿಯು ಹಲವು ಮರಿಗಳನ್ನು ಹಾಕುತ್ತದೆ. ஆனா முதல் ஆடு எதுவோ அதை அவர்கள் எடுத்து வைப்பார்கள் தனியாக. ಆದರೆ ಅವರು ಚೊಚ್ಚಲ ಮರಿಯನ್ನು ತೆಗೆದು ಬೇರೆಯಾಗಿಡುತ್ತಾರೆ. ஒரே நேரத்துல ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ பல ஆடுகள் குட்டி கூட போடும். ಹಲವು ಕುರಿಗಳು ಮರಿ ಹಾಕುತ್ತದೆ. அப்பொழுது இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க? ಆಗ ಕುರುಬರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? எந்த ஆடு குட்டி போட்டாலும் முதல் ஆட்டை தனியாக எடுத்து வைப்பார்கள். ಯಾವ ಕುರಿಯು ಮರಿ ಹಾಕಿದರೂ ಕೂಡ ಆ ಚೊಚ್ಚಲ ಮರಿಯನ್ನು ಮಾತ್ರ ಅವರು ತೆಗೆದು ಬೇರೆಯಾಗಿಡುತ್ತಾರೆ. நம்ம மனுஷர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது எந்த குழந்தையும் பிறந்த உடனே எதிர்த்து பக்கத்து வீட்டுக்கு போகாது இல்லையா? ಮನುಷ್ಯರ ಮಗುಗಳು ಹುಟ್ಟುವಾಗ ಯಾವ ಮಗುವು ಕೂಡ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಬೆಡ್ಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ, ತಾನಾಗಿಯೇ ಹೋಗುತ್ತದೆಯೇ? சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க யாருமே, ಯಾರು ನಗ್ತಾ ಇಲ್ಲ. குட்டி போட்டோன்னா 2 குழந்தை எங்க நடந்து போச்சு என் குழந்தைன்னு யாராவது தேடுவாங்களா? ಮಗು ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ನನ್ನ ಮಗು ಎಲ್ಲೋ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಯ್ತು ಅಂತ ಯಾರಾவது ಹುಡುಕ್ತಾರಾ? ஆனா ஆடு மாடுங்க அப்படி கிடையாது. ಆದರೆ ಕುರಿ ದನಗಳು ಆಗಿಲ್ಲ. குட்டி போட்டு கொஞ்ச நேரத்திலே எந்திரிச்சு துள்ளி நடந்து அது நடக்க ஆரம்பிச்சிடும். ಮರಿ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ಅದು ಎದ್ದು ಓಡಾಡುತ್ತದೆ. எனவே அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள்? ಆದ್ದರಿಂದ ಕುರುಬರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? முதல்ல பிறக்கிற அந்த ஆட்டுக்குட்டிய அடையாளப்படுத்துவதற்காக ஒரு துணியை வச்சிருப்பாங்க. ಮೊದಲು ಹುಟ್ಟಿದ ಆ ಮರಿಯನ್ನು ಗುರುತು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹೊದಿಸುತ್ತಾರೆ. அது என்ன மாதிரி துணியா இருக்கும்? ಅದು ಎಂತ ಬಟ್ಟೆ ಆಗಿರಬಹುದು? அது ஸ்டிச் பண்ணப்படாத ஒரு நீளமான ஒரு துணியாக இருக்கும்.
ஒரு சீலையை போல இருக்கும். ಒಂದು ಒಂದು ಸೀರೆ ಅಂತ ಇರುತ್ತದೆ, ಅದು ಹೊಲಿಸದೇ ಇರುವ ಒಂದು ಬಟ್ಟೆ ಆಗಿರುತ್ತದೆ. அதை வைத்து அந்த 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 ஆட்டை என்ன செய்வார்கள், வயிற்று பகுதியில இருந்து கால் பகுதி வரைக்கும் முற்றிலுமாக அழகாக சுற்றி அதை அப்படியே வைப்பார்கள். ಅದನ್ನು ಆ ಬಟ್ಟೆಯ ಮೂಲಕ ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, ಆ ಮರಿಯನ್ನು ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಕಾಲಿನವರೆಗೆ ಅವರು ಸುಂದರವಾಗಿ ಅದನ್ನು ಹೊರಿಸಿಡುತ್ತಾರೆ. ಇದರ ಮೂಲಕವಾಗಿ அந்த ஆடு அடையாளப்படுத்தப்படுகிறது. ಆ ಕುರಿಮರಿಗೆ ಒಂದು ಗುರುತು ಬರುತ್ತದೆ. ಎರಡನೆಯದಾಗಿ ಮೊದಲ பிறந்த எல்லா குட்டிகளுக்கும் பண்ண மாட்டாங்க. ಮೊದಲಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಎಲ್ಲಾ ಕುರಿಗೂ ಆ ವಿಧವಾಗಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಅದು ஆணாக இருந்தால் தான் அப்படி செய்வார்கள். ಅದು ಗಂಡಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅದು பிறந்த உடனே செய்வார்கள். ಅವರು ತಕ್ಷಣ ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ಎದಕ್ಕಾಗ? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? அடையாளப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, ಗುರುತು ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಮಾತ್ರವಲ್ಲ, அதில காயங்கள் உண்டாகக்கூடாது, அது ஓடி போய் கீழே விழுந்து கை கால உடைச்சிக்க கூடாது என்பதற்காக. ಅದು ಅದಕ್ಕೆ ಯಾವ ಗಾಯ ಉಂಟಾಗಬಾರದು, ಓಡಾಡಿ ಅದು ತನಗೆ ಗಾಯಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ. தன்னுடைய உடம்புல எங்க கீறல் வந்துடக்கூடாது, ஸ்கிராச்சஸ் ஆயிடக்கூடாது என்று சொல்லி அதை பத்திரமாக பாதுகாப்பாக சுற்றி வைப்பார்கள். ತನ್ನ ದೇಹದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಅದು ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗದಂತೆ ಅದು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இப்போ இதுதான் அடையாளம், ಇದೇ ಗುರುತಾಗಿದೆ. யாருக்கு இந்த அடையாளம் புரியும்? ಯಾರಿಗೆ ಗುರುತು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? ಮೇಪಲ್ಗೆ தான் புரியும். ಕುರುಬರಿಗೆ ಮಾತ್ರ ಅದು எந்த மேய்ப்பலுக்கு தான் புரியும்? ಎಂತ ಕುರುಬರಿಗೆ ಅದು ತಿಳಿಯುತ್ತದೆ? ಲೇವಿಯர்களாக இருக்கக்கூடிய மேய்ப்பலுக்கு தான் இந்த அடையாளம் புரியும். ಲೇವಿ ಗೋತ್ರಕ್ಕೆ ಸೇರಿದ ಕುರುಬರಿಗೆ ಮಾತ್ರ ಈ ಗುರುತು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஊர்ல எத்தனையோ குழந்தைங்க பிறக்குது, ಈ ಊರಿನಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ, எத்தனையோ பேர் வீட்டுல ஆடுகள் குட்டி போடுது, ಎಷ್ಟೋ ಜನರ ಮನೆಯಲ್ಲಿ ಕುರಿಗಳು ಮರಿ ಹಾಕುತ್ತದೆ. ಆದರೆ இன்னைக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி துணிகளிலே சுற்றி வைப்பதை போல ஒரு குழந்தையை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுதான் அடையாளம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಕುರಿಮರಿಯನ್ನು ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹೊದಿಸಿರುವಂತೆ ಒಂದು ಮಗುವನ್ನು ಹೊದಿಸಿರುತ್ತಾರೆ. ಅದೇ ನಿಮಗೆ ಗುರುತಾಗಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿಗೆ ஒரு துணி சுற்றப்பட்டது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಒಂದು ಬಟ್ಟೆ ಹೊದಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ಅದು புது துணியா? ಅದು ಹೊಸ ಬಟ್ಟೆಯಾ? புது ட்ரெஸ்ஸா? ಹೊಸ ಒಂದು ವಸ್ತ್ರ, ಅಲಂಕಾರமான உடையா? ಅಲಂಕಾರವಾದ ಒಂದು ವಸ್ತ್ರವೇ என்று பார்த்தால், ಎಂದು ನೋಡಿದರೆ அது அலங்காரமான உடையோ இல்லையோ தெரியாது, ஆனால் அது பஸ்கா பலிக்கு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு துணி. ಅದು ಅಲಂಕಾರವಾದ ವಸ್ತ್ರವೇನೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಪಸ್ಕಾ ಕುರಿಮರಿಯನ್ನು ಗುರುತು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹಾಕುವ ಬಟ್ಟೆಯಾಗಿತ್ತು. அந்த துணி போட்டிருக்கிற அந்த ஆடு எதற்காக வளர்க்கப்படும்? ಆ ಬಟ್ಟೆಯಿಂದ ಹೊದಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ಆ ಮರಿಯು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅದು ಬೆಳೆಯುತ್ತದೆ? பலி கொடுப்பதற்காக, பலி ಸಮರ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅದು ಬೆಳೆಯುತ್ತದೆ. அந்த துணியிலே சுற்றப்பட்ட ஒரு குழந்தையை நீங்கள் பார்ப்பீர்கள். ಅಂತ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹೊರಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮಗುವನ್ನು ನೀವು ನೋಡುತ್ತೀರಿ. அதான் அடையாளம், ಅದೇ ಗುರುತು. ಅವರೇ உங்களை மீட்க வந்த ரட்சகர், ಆತನೇ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಬಂದ ರಕ್ಷಕನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் முதல் கிறிஸ்மஸ். ಅದೇ ಮೊದಲ ಕ್ರಿಸ್ಮಸ್. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நம்மள என்ன செய்யறதுக்கு வந்தார் தெரியுமா? ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಂದನು ಗೊತ್ತಾ? 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. 9ನೇ ವಾಕ್ಯ. 8ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. 8ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ, For you know the grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sake, he became poor, so that through his poverty, might become rich. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலோமன் அதில்ல 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. 9ನೇ ವಾಕ್ಯ. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು ನಿಮಗೆ ಗೊತ್ತದೇ ಅಲ್ಲ. ಆತನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿತ್ತು, ಆತನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದರು, ತಾನು ಬಡತನದಲ್ಲಿ ಸೇರುವುದರಿಂದ ತಾನು ಬಡತನದಲ್ಲಿ ಸೇರುವುದರಿಂದ ನೀವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಬೇಕೆಂದು, ಬಡವರಾದ ನಾವು, ಪಾಪಿಗಳಾದ ನಾವು ಎಲ್ಲರೂ ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗುವುದಕ್ಕೆ ನಿಮಗೋಸ್ಕರ ಬಡವನಾದನು. ನಿಮಗೋಸ್ಕರ, ನನಗೋಸ್ಕರ ಆತನೇನಾದನು? ಬಡವರಾದನು.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் பரலோகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஏழ்மையினாலே தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு, பாவிகளாகிய நாம் தரித்திரராகிய நாம் ஐஸ்வர்யவான்களாய் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திர ஆனாரே. உங்கள் நிமித்தம், பாவிகள் நிமித்தம், என் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. துணி இல்லாமல் வந்து பிறந்தாரே, ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದನಲ್ಲ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை ஆசீர்வதிக்கும்படி, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி, ನಮ್ಮನ್ನು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. நீங்க நிறைய பேர் அப்படி காட்டுகிறீங்களா? ಇದನ್ನ ಅನೇಕರು ಹಾಗೆ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? என்ன ஆசீர்வாதம் பிரதர், என்ன எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தாரு, என்ன எனக்கு சோறு போட்டாரு, என்ன எனக்கு ஹெல்த் கொடுத்தாரு, அப்படி கோபப்படுறீங்களா, முறுமுறுக்கிறீங்களா? ಏನು ಆಶೀರ್ವಾದ ಬ್ರದರ್, ನನಗೆ ಏನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ದೇವರು, ನನಗೆ ಏನು ಊಟಕ್ಕೆ ಕೊಟ್ಟನು, ಏನು ಬಟ್ಟೆ ಹಾಕಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಕೊಟ್ಟನು ಎಂದು ಕೇಳ್ತೀರಾ? சில பேர் இல்லாதவங்களா இருக்கலாம், ಕೆಲವರು ಇಲ್ಲದೇ ಇರುವಂತೆ ಇರಬಹುದು. அப்படி யாராவது இல்லாதவங்க இருக்கீங்களா? ಹಾಗೆ ಇಲ್ಲದವರು ಯಾರಾದರೂ ಇದ್ದೀರಾ? எனக்கு ஒண்ணுமே இல்ல, ನನಗೆ ಏನು ಇಲ್ಲ அப்படின்னு யாராவது இருக்கீங்களா ಎಂದು ಯಾರಾದರೂ ಇದ್ದೀರಾ? உபாகமம் 10ஆம் அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனம். 18ನೇ ವಾಕ್ಯ. எல்லாருக்கும் நீங்க பைபிளை பார்க்காம சொல்ல தெரியும் இல்லையா? ಎಲ್ಲರಿಗೂ ಬೈಬಲ್ ಅನ್ನು ನೋಡದೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲವೇ? Deuteronomy 10:18. He defends the cause of the fatherless and the widow and loves the foreigner, and he loves the foreigners residing among you, giving them food and clothing. ಆತನು ತಾಯಿ ತಂದೆ ಇಲ್ಲದವರ ಮತ್ತು ಅವರು ತಾಯಿ ತಂದೆಯರು ಇಲ್ಲದವರ ಮತ್ತು ವಿಧವೆಯರ ನ್ಯಾಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿ ಪರದೇಶಿಗಳಾಗಿರುವವರನ್ನು ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು ಅವರಿಗೆ ಅನ್ನ ಮತ್ತು ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ಯಾರು? ನಮ್ಮ ಸತ್ಯವಾದ, ನಿಜವಾದ, ನಿತ್ಯವಾದ ಪರಲೋಕದ ದೇವರು. தமிழ்ல அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். அந்நியன் மேல் அன்பு வைத்து, அறியாமல் தெரியாமல் இருக்கக்கூடிய அந்நியர்கள் மேல கூட அவர் அன்பு வைத்து அவனுக்கு அன்னத்தையும் வஸ்திரத்தையும் கொடுக்கிறார். வஸ்திரம், அன்னம், சாப்பாடு, வஸ்திரம், துணி கொடுக்கிறவராய் இருக்கிறார். யாரையும் அவரை அப்படியே வெறுமையா ನಿರ್ವಾಣமா சோறு தண்ணி இல்லாம விடவே இல்லை. ಯಾರನ್ನು ಆ ವಿಧವಾಗಿ ಬರಿದಾಗಿ ಊಟ ಆಹಾರವಿಲ್ಲದೆ ಬಿಡಲಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎತ್ತನೆ பேர் காலையில சாப்பிட்டு வந்தீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಬೆಳಗ್ಗೆ ಊಟ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ? ತಿಂಡಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ? ನಾನು ஒரு தோசை சாப்பிட்டு தான் வந்தேன். ನಾನೊಂದು ದೋಸೆ ஒரு முட்டை சாப்பிட்டு வந்தேன். ಒಂದು ದೋಸೆ ಒಂದು ಮೊಟ್ಟೆ ತಿನ್ಕೊಂಡು ಬಂದೆ. இப்ப சாப்பிடணும்னா கொஞ்ச நேரம் சாப்பிட போறீங்க இல்லையா? ಈಗ ತಿಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ತಿಂತೀರಲ್ವಾ? ಬಾಯಿ ತೆರೆದು சொல்ல மாட்டீங்களா? ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳ ಮಾಡಿ. நான் கேட்க மாட்டேன் உங்க சாப்பாடை, நீங்களே சாப்பிடுங்க. ಊಟವನ್ನು ನಾನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ಯಾರು ಸಾಪಿಡಾಮ ತುನಿ போடாம இருக்கிறீங்களா? ಯಾರಾದರೂ ಊಟ ಮಾಡದೆ ಬಟ್ಟೆ ಹಾಕದೆ ಇದ್ದೀರಾ ಯಾರಾದರೂ? ದುಃಖ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ நம்மளை கவனிச்சுக்கிறோம் இல்லையா? ದುಃಖದ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವಲ್ಲವೇ? ವಿಧವೆಗಳಿಗೂ, ವಿಧವೆಯರಿಗೂ, ಅನ್ಯರಿಗೂ, ದಿಕ್ಕಟ್ಟವರಿಗೂ, ದಿಕ್ಕಿಲ್ಲದವರಿಗೂ, ಅನಾಥರಿಗೂ, ಅನಾಥರಿಗೂ ದೇವರು ಕೈಬಿಟ್ಟು விடுவாரா? ದೇವರು ಕೈ ಬಿಡುತ್ತಾನೆಯೇ? ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு அனாதையை போல, திக்கில்லாதவரை போல அவர் ನಿರ್ವಾಣமாய் வந்து இந்த உலகத்திலே பிறந்தார். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಬ್ಬ ಅನಾಥನಾಗಿ ದಿಕ್ಕಿಲ್ಲದವನಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. என்ன மாதிரி துணி அவருக்கு கொடுக்கப்பட்டது? ಎಂತ ಬಟ್ಟೆ ಆತನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು? அந்த துணியை போட்டால் அவன் சாவுக்கு அவனை ரெடி பண்ணணும்னு அர்த்தம். ಆ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿದರೆ ತನ್ನ ಸಾವಿಗೆ ತಾನು ಸಿದ್ಧನಾಗಬೇಕೆಂದು ಅರ್ಥ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು போட்ட பர்த்டே Dress எப்படிப்பட்ட Dress? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹಾಕಿಕೊಂಡ ಬರ್ತ್ಡೇ ಡ್ರೆಸ್ ಎಂತ ಡ್ರೆಸ್? ಪಸ್ಕಾ ತುಣಿ, ಪಸ್ಕದ ಬಟ್ಟೆ. ಪಸ್ಕಾவுக்கு நான் ரெடி ஆகிறேன், ಪಸ್ಕಕ್ಕೆ ನಾನು ಸಿದ್ಧನಾಗುತ್ತಿದ್ದೇನೆ, சாகுவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன், ಸಾಯುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಾನು ಹುಟ್ಟಿದ್ದೇನೆ, உங்களை ரட்சிப்பதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன், ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಾನು ಹುಟ್ಟಿದ್ದೇನೆ. இதைத்தான் நம்ம கிறிஸ்மஸ் Dress ஆக இயேசு போட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ಇದನ್ನೇ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಬಟ್ಟೆಯಾಗಿ ಯೇಸು ಹಾಕಿಕೊಂಡಿರೋದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த தரித்திரமான நிலைமையில ஒரு தொட்டில் இல்லாத ஒரு இடத்துல மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தீனி வைக்கிற ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில தான் அந்த ட்ரெஸ்ஸை சுத்தி வச்சிருந்தாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನು ದಿಕ್ಕಿಲ್ಲದವನಾಗಿ ತೊಟ್ಟಿಲು ಇಲ್ಲದೆ ಇರುವ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ದನ ಕುರಿಗಳು ತಿನ್ನುವ ಆ ತೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ಮಲಗಿಸಿದರು. ಅದು எப்படி இருக்கும்? ಅದು ಹೇಗಿರುತ್ತದೆ? ಅದು ஒரு கல்லினால செய்யப்பட்ட ஒரு தொட்டியா இருக்கும். ಅದು ಕಲ್ಲಿನಿಂದ ಮಾಡಿದ ಒಂದು ತೊಟ್ಟಿಯಾಗಿರುತ್ತದೆ. ಅದು ಉಯರமா இருக்கும். ಸೈಡ್ ವಾಲ್ಗೆ ಉಯರமா இருக்கும். உள்ள ಡೀಪಾ ஒரு ಕುಳಿ மாதிரி இருக்கும். ಬಲಗಡೆ ಎಡಗಡೆ ಎರಡು ಕಡೆಯಲ್ಲಿ ಅದು ಎತ್ತರವಾಗಿರುತ್ತದೆ, ಒಳಗೆ ಅದು ಆಳವಾಗಿರುತ್ತದೆ. அதுக்குள்ள தண்ணியோ தீனியோ மாடுகளுக்கு கழுதைகளுக்கு ஒட்டகங்களுக்கு தீனி போடுற இடம் அது. ಅದು ನೀರೋ ಅಥವಾ ದನ ಕುರಿಗಳಿಗೆ ಊಟ ಹಾಕುವ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿರುತ್ತದೆ. அந்த இடத்துல தான் ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து அந்த ತೊಟ್ಟಿக்குள்ளே கிடந்தார். ನೀವು ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ಅಂತ ತೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬಂದು ಮಲಗಿದ್ದನು. அந்த மாதிரி எந்த மனுஷனாவது பிறந்திருக்காங்களா? ಆ ವಿಧವಾಗಿ ಎಂತ ಮನುಷ್ಯನಾದರೂ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆಯೇ? நீங்கெல்லாம் பிறக்கும் போது எந்த ಹಾಸ್ಪಿಟಲ್ பிறந்திருப்பீங்க? ನೀವೆಲ್ಲರೂ ಹುಟ್ಟುವಾಗ ಎಂತ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ? ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ. கேசியா சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது அவ விவரம் தெரியாத வயசுல யாரோ அவளுக்கு சொல்லிட்டாங்க, நீ வந்து மாடு சாணி போடும்போது உங்கள் அம்மா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அவளுக்கு ஒரே கவலை ஆகிப்போச்சு. ಕೆಸಿಯ ಚಿಕ್ಕವಳಾಗಿರುವಾಗ ಯಾರೋ ಅವಳಿಗೆ ಹೇಳಿದರು, ನೀನು ಹೇಗೆ ಹುಟ್ಟಿದೆ ಅಂದರೆ ದನವು ಸಗಣಿ ಹಾಕುವಾಗ ನೀನು ಹುಟ್ಟಿದೆ, ಅಲ್ಲಿಂದ ನಿನ್ನ ತಾಯಿ ನಿನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು ಅಂತ. ಅಮ್ಮ ಎಲ್ಲ ಸಾಣಿಯೆல்லாம் என் மேலே இருந்துச்சாமா? ಅಮ್ಮ ಸಗಣಿ ಎಲ್ಲ ನನ್ನ ಮೇಲೆ ಇತ್ತಮ್ಮ. அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்குள்ள எங்களுக்கு பெரும்பாடாகி போச்சு. ಅವಳಿಗೆ ಸಂತೈಸೋದಕ್ಕೆ ನಮಗೆ ದೊಡ್ಡ ಒಂದು ವಿಷಯವಾಯಿತು. மனிதர்களிலே ஒருத்தர் கூட அந்த மாதிரி பிறந்ததில்லை. ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಯಾರು ಕೂಡ ಆ ವಿಧವಾಗಿ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல நர்ஸுங்க இருந்திருப்பாங்க. ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ನರ್ಸ್ಗಳು ಇದ್ದಿರಬಹುದು. ಫುಲ್ ಪ್ಯಾಕೇಜ್ல பிறந்திருப்பீங்க. ಫುಲ್ ಪ್ಯಾಕೇಜ್ ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರುತ್ತೀರಿ. ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಸೇರ್ತಿರ್ಪಾங்க. ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿರಬಹುದು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. கை எத்தி அல்லேலூயா ಹೇಳಿ. சில பேர் வந்து வீட்லயே குழந்தை பிறக்க வச்சிருவாங்க. அந்த காலத்துல பழைய காலத்து ஆளுங்களா இருந்தா அப்போ வீட்லயே வந்து டெலிவரி பண்ணிருப்பாங்க. ಕೆಲವರು ಆ ಕಾಲದ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿದ್ದರೆ ಮನೆಯಲ್ಲೇ ಅವರು ಮಕ್ಕಳನ್ನು ಹೆರುತ್ತಾರೆ. ஆனால் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஒரு மருத்துவச்சி வச்சு நல்லா செஞ்சு பாதுகாத்துருவாங்க. ಆದ್ರೆ ತಾಯಿಗೂ ಮಗುವಿಗೂ ಒಳ್ಳೆ ಒಂದು ಸುರಕ್ಷತೆಯಿಂದ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಂಡು ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ಆದರೆ இயேசுவுக்கு அப்படி யாருமே அங்க இல்லை. ಯೇಸುವಿಗೆ ಆ ವಿಧವಾಗಿ ಯಾರು ಇರಲಿಲ್ಲ. இயேசுவை பெற்றெடுத்த தாயாகிய மரியாளுக்கும் உதவி செய்வதற்கு அங்க யாரும் இல்லை. ಯೇಸುವನ್ನು ಹೆತ್ತಿದ ತಾಯಾದ ಮರಿಯಳಿಗೂ ಕೂಡ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇರಲಿಲ್ಲ. அவங்க சொந்த ஊர்ல தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் யாரும் வந்து ஹெல்ப்புக்கு வரவே இல்லை. ಅವರ ಸ್ವಂತ ಊರಿನಲ್ಲಿಯೇ ಅವರು ಇದ್ದರೂ ಕೂಡ ಯಾರು ಅವರ ಸಹಾಯಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே தான் ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೇ தன் புருஷனுடைய ಹೆಲ್ಪೋಡ மட்டும்தான் ಮರಿಯಾಳ ಅங்கே இருக்கிறாள். வேற யாருமே ಇಲ್ಲ. ತನ್ನ ಗಂಡನೊಟ್ಟಿಗೆ ಮಾತ್ರ ಅವನ ಸಹಾಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಆಕೆ ಇದ್ದಳು, ಯಾರು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. அதுக்கு தான் வந்து ரோமன் கத்தோலிக்க சபைக்காரங்க ரொம்ப கொண்டாடுவாங்க. யோசேப்பையும் மரியாளையும் அப்படி உயர்வாக மதிக்கிறாங்க. ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಜನರು ಅವರು ಯೋಸೇಫ್ ಮತ್ತು ಮರಿಯಳನ್ನು ಬಹಳ ಕೊಂಡಾಡುತ್ತಾರೆ. ಆದರೆ நாமும் அவர்களை மதிக்கிறோம், ನಾವು ಅವರನ್ನು ಗೌರವಿಸುತ್ತೇವೆ. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய எல்லா பாவங்களுக்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு வந்தார் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரம் சொல்லுகிறது. ಆದರೆ ಫಿಲಿಪ್ಪಿ ಅವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಪ್ರಕಾರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಬ್ಬನೇ ನಮಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಬಂದನು ಎಂದು. பிலிப்பியர் 2வது அதிகாரம் ಫಿಲಿಪ್ಪಿ ಅವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 5 படிப்போம். ವಾಕ್ಯ 5 ಓದೋಣ. In your relationships with one another, have the same mindset as Christ Jesus. Chapter 2 verse 5. ಫಿಲಿಪ್ಪಿ ಅವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ. It starts from 6. Who being in very nature God did not consider equality with God something to be used to his own advantage. Rather, he made himself nothing. He made himself nothing. By taking the very nature. By taking the very nature of a servant. Of a servant. Being made in human likeness. Being made in human likeness. And being found in appearance. As a man, he humbled himself by becoming obedient to death. Be obedient to
death, even death on a cross. Even death on a cross. Therefore God exalted him. Okay, thank you ma. ಕನ್ನಡ. ಆತನು ದೇವ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದರು, ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ದೇವರಾಗಿ ಸಮನಾಗಿ ಇದ್ದರು, ದೇವರಿಗೆ ಸರಿಸಮನಾಗಿರುವನೆಂಬ ಆ, ಅಮೂಲ್ಯ ಪದವಿಯನ್ನು ಅಮೂಲ್ಯ ಪದವಿಯನ್ನು ಬಿಡಲೊಲ್ಲೆನು ಎಂದೆಣಿಸದೆ, ಅಯ್ಯೋ ಬಿಡಬಾರದು ಎಂದು ಎಣಿಸುವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. ತನ್ನನ್ನು ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು, ತನ್ನನ್ನು ತಾನೇ ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು ದಾಸನ ರೂಪವನ್ನು ದಾಸನ ರೂಪದಲ್ಲಿ ಧರಿಸಿಕೊಂಡು ಮನುಷ್ಯರಿಗೆ ಸದೃಶ್ಯನಾದನು. ಮನುಷ್ಯರಿಗೆ ಸದೃಶ್ಯನಾದನು. ಹೀಗೆ ಆತನು ಆಕಾರದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡಿದ್ದಾಗ, ಆಕಾರದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡ ಆತನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಮರಣವನ್ನು ಅಂದರೆ ಶಿಲುಬೆಯ ಮರಣದವರೆಗೆ ಹೊಂದುವಷ್ಟು ವಿಧೇಯನಾದನು. ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சமமாய் இருப்பதை, கரெக்டா வாசிக்கணும், இல்லைன்னா தப்பான அர்த்தம் வந்துடும். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அது தமக்கு சொந்தமே இல்ல ஆனா எடுத்துக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இல்ல, அவர் சமமா தான் இருக்கிறார். அதை அப்படி நினைக்காமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். பிதா அவரை வெறுமையாக்கவில்லை, அவரே தன்னை தானே வெறுமையாக்கி கொண்டு அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு மனுஷ சாயலானார், மனுஷனோட மனுஷனாக மாறினார். அவர் போதும். சரி வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண வரைக்கும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கொடுமைப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு துக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு சிலுவையின் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். இவ்வளவு தூரம் தம்மை தாமே தாழ்த்தி கொண்டார். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் செய்தியா குட் ஃப்ரைடே மெசேஜான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಂದೇಶವೇ ಅಥವಾ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಸಂದೇಶವೇ, ಶುಭ ಶುಕ್ರವಾರ ಸಂದೇಶವೇ ಎಂದು ನಿಮಗೆ ಅನುಮಾನ ಬರಬಹುದು. இதுதான் சுவிசேஷம், இதே சுவார்ತೆ. வெறும் இயேசு பிறந்தார் ஸ்வீட் சாப்பிடுங்க, கேக் கட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது சுவிசேஷம் இல்லை. ಬರೀ ಯೇಸು ಹುಟ್ಟಿದನು ಸ್ವೀಟ್ ತಿನ್ನಿ ಕೊಂಡಾಡಿರಿ ಎಂದು ಹೇಳುವುದು ಸುವಾರ್ತೆ ಅಲ್ಲ. ಯೇಸು ಎದಕ್ಕಾಗ பிறந்தாரு? ಯೇಸು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿದನು? ಎದಕ್ಕಾಗ பிறந்தாரு? ಯೇಸು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿದನು? ಯೇಸು சந்திரிகா சொல்ல. சந்திரிகா அவங்க சாரி சரியா இருக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கிறான். எதுக்காக இயேசு பிறந்தார்? சாயுதுக்கோஸ்கரே ಬಂದನು இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பஸ்கா பலியாக சாகுவதற்காகவே பிறந்தார். பஸ்கா ಕುರಿಮರಿಯಾಗಿ ಸಾಯುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಬಂದನು. ಯಾರಾவது அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை வளர்ப்போமா? ಯಾರಾದರೂ ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಹಾಗೆ ಬೆಳೆಸುತ್ತಾರಾ? ನಾನು வளர்க்குறேன், என் பிள்ளைங்களை அப்படித்தான் வளர்க்குறேன். ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಹಾಗೆ ನಾನು ಸಾಕುತ್ತೇನೆ, ಬೆಳೆಸುತ್ತೇನೆ. பிறந்த உடனே நான் என் மனைவி முடிவு பண்ணிட்டோம். ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ವಿ, இது என் குழந்தை, ஐயோ அப்படி நாங்க எடுத்துக்காம, ஆண்டவரே இந்த குழந்தை உமக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன், ಇದು ನನ್ನ ಕೊಳಂದೆ ಅಯ್ಯೋ ಎಂದು ಹೇಳದೆ, ದೇವರೇ ಈ ಮಗುವನ್ನು ನಿಮಗೋಸ್ಕರ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் அவங்க மைக்கில் பேசுறாங்க, யாருமா அது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பிறந்த குழந்தை என் வம்சத்துக்கு தலைவனா வரப்போறான், தலைவியா வரப்போறான் அப்படின்னு நம்ம சொந்தம் கொண்டாடுவதற்கு பதிலாக, ನನಗೆ ಹುಟ್ಟಿದವಳು ನನ್ನ ವಂಶಕ್ಕೆ ನಾಯಕಳಾಗಿ ಬರುತ್ತಾಳೆ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬದಲು, இந்த குழந்தை கர்த்தாவே உமது ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், ಈ ಮಗುವನ್ನು ದೇವರೇ ಕರ್ತನೇ ನಿನ್ನ ಸೇವೆಗೋಸ್ಕರ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, ತಂದೆ ತಾಯಿಯರೇ, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರಿಗೆ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡದೆ ಹೋದರೆ, அவர்களை நீங்களே சொந்தமாக வைத்துக் கொண்டால், ಅವರನ್ನು ನೀವೇ ಸ್ವಂತವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡರೆ, அதனால உங்களுக்கு என்ன லாபம்? ಅದರಿಂದ ನಿಮಗೇನು ಲಾಭ? நீங்கள் எப்படி தேவனிடத்தில் அன்பு காட்டுவீர்கள்? ನೀವು ಹೇಗೆ ದೇವರ ಬಳಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೀರಿ? தேவன் எப்படியாக நம்ம மேல் அன்பு காட்டினார் தெரியுமா? ದೇವರು ಯಾವ ವಿಧವಾಗಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದನು ಗೊತ್ತಾ? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ. God so loved the world that he gave his one and only son, that whosoever believeth in him shall not perish but have everlasting life. ಕನ್ನಡ.
ದೇವರು ದೇವರು ಈ ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು. ಆತನನ್ನು ನಂಬುವ ಒಬ್ಬನಾದರೂ ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆಯಬೇಕೆಂದು ಆತನನ್ನು ಕೊಟ್ಟನು. ತಮಿಳ್ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு அவரை தந்தருளி தன் மகனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு பிறந்த உங்க குழந்தை, ನಿಮಗೆ ಹುಟ್ಟಿದ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க, ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಂತ ತಾನೇ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ. அல்லேலூயா. அப்ப பிதா தன் குமாரனை நல்லா இருக்க கூட நினைச்சாரா? ಹಾಗಾದ್ರೆ ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಮಗನು ಚೆನ್ನಾಗಿರಬಾರದನ್ನು ಅಂದುಕೊಂಡನೇ? இல்லையே. ಇಲ್ಲವಲ್ಲ. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ ಆತನನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ಎತ್ತಿದನು. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், ಫಿಲಿಪಿಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8-9 ವಾಸಿத்து பாருங்க. 8-9 ಓದಿ ನೋಡಿರಿ. 8 வாசிட்டீங்க. 9, 10, 11. 9, 10, 11 ಓದಿರಿ. Therefore God exalted him. Therefore, because he has humbled himself to the point of death on the cross, God the Father exalted him to the highest place, and gave him the name that is above every name, that at the name of Jesus, the name of Jesus, every knee shall bow, in heaven and on the earth, and under the earth, and even under the earth, and every tongue acknowledge on this earth acknowledge that Jesus Christ is Lord, that Jesus Christ is Jehovah the Lord, to the glory of the Father. Hallelujah. ಈ ಕಾರಣದಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು ವಿಧೇಯನಾಗಿ ಶಿಲುಬೆಯ ಮರಣದವರೆಗೆ ತಮ್ಮನ್ನು ತಾವೇ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡದರಿಂದ ದೇವರು ಆತನನ್ನು ಅತ್ಯುನ್ನತ ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಮಗನನ್ನು ಅತ್ಯುನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸಿ ಎಲ್ಲ ಹೆಸರುಗಳಿಗಿಂತ ಎಲ್ಲಾ ನಾಮಗಳಿಗಿಂತ ಎಲ್ಲಾ ಹೆಸರುಗಳಿಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಹೆಸರನ್ನು ಆತನಿಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾನೆ, ತನ್ನ ಮಗನಿಗೆ ಕೊಟ್ಟನು. ಆದದರಿಂದ ಸ್ವರ್ಗ ಮರ್ತ್ಯ ಪಾತಾಳದಲ್ಲಿರುವವರೆಲ್ಲರೂ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಅಡ್ಡ ಬೀಳಬೇಕು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಒಡೆಯನೆಂದು ಕ್ರಿಸ್ತನೇ ಯೆಹೋವನೆಂಬು ಎಂದು ಪ್ರತಿಜ್ಞೆ ಮಾಡಿ ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಘನವನ್ನು ಸಲ್ಲಿಸುವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே வெறுமையாக்கிக் கொண்டு கீழ்ப்படிந்து சிலுவையின் மரணம் வரைக்கும் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டபடியினால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவரை உயர்த்தி கீழ்ப்படிந்தவராகி இயேசுவின் நாமத்தில் தம்மை தாமே தாழ்த்தினார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும் பிடிக்கும். இயேசுவின் நாமத்தினால் வானம் பூதலோர் பூமியின் கீழானவருடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற கிறிஸ்துவே யெகோவா கர்த்தன் என்று அறிக்கை பண்ணும்படிக்கும் நாவுகளும் எல்லா மனிதர்களும் அறிக்கை செய்யும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஒருத்தருக்கும் அப்படிப்பட்ட நாமமே இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நாமத்தை அவருக்கு தேவன் தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை நீங்க கர்த்தருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிருவீங்க? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರ ಸೇವೆಗೆ ಕೊಟ್ಟರೆ ನಿಮಗೆ ಏನು ಕೊರತೆ ಆಗುತ್ತದೆ? கொடுத்துச்சா? ஆனா அங்க உட்காராங்க, இங்க உட்காராத, அவங்க கூட சேராத, இந்த இடத்துக்கு போவாத அப்படின்னு கண்ட்ரோல் ஏன் பண்றீங்க? அப்போ ಹಾಗಾದ್ರೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರೆ ಯಾಕೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡ, ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡ, ಅವ್ರ ಜೊತೆ ಸೇರ್ಬೇಡ, ಹೀಗೆ ಸೇರ್ಬೇಡ ಅಂತ ನೀವು ಯಾಕೆ ಅಧೀನದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ತೀರಾ? ஊழியத்துக்கு, ಸೇವೆಗೆ, ಸರ್ವೆಂಟಾ, ಸೇವಕರಾಗಿ, ಕೂಟ್ರದಕ್ಕೆ, ಕೂಡಿಸುವುದಕ್ಕೆ,
டாய்லெட் க்ளீன் பண்றதுக்கு, ಟಾಯ್ಲೆಟ್ ಕ್ಲೀನ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ, சேர போடுறதுக்கு, ಚೇರನ್ನ ಹಾಕುವುದಕ್ಕೆ, மைக் ஃபிக்ஸ் பண்றதுக்கு, ಮೈಕನ್ನು ಫಿಕ್ಸ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ, ஒரு ದುಃಖமான வீட்டுக்கு போயிட்டு நம்ம சுவிசேஷம் சொல்றதுக்கு, ಒಂದು ದುಃಖವಾದ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு, ಬಡವರಿಗೆ ಊಟವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ, துணி கொடுக்கிறதுக்கு, ಬಟ್ಟೆ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ நம்ம பிள்ளைகளை நாம அனுமதிக்கணும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ಅನುಮತಿಸಬೇಕು. சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கத்து கொடுக்கணும். ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಬೋಧಿಸಬೇಕು. ஒரு வித்தியாசம் இல்லாதபடி எல்லாரோடையும் சகஜமா பழகிறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ಯಾವ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲದೆ ಸಹಜವಾಗಿ ಒಟ್ಟಾಗಿ ಅವರು ಇರುವಂತೆ ನಾವು ಬೋಧಿಸಬೇಕು. உன்னதமான தேவனுடைய மகன், ಉನ್ನತವಾದ ದೇವರ ಮಗನು பாவிகளான ஜனங்களுக்கு மத்தியிலே பிதாவாகிய தேவன் கொடுத்து விட்டார். ಪಾಪಿಗಳಾದ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಂದೆಯಾದ ದೇವರು ಕೊಟ್ಟನು. நாம என்ன பண்றோம்? ಇದರಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? உண்மையை பேசுங்க. ಸತ್ಯವನ್ನು ಮಾತಾಡಿ. நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி ಪ್ರೊಟೆಕ್ಟ್ பண்றோம்? ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ಹೇಗೆ ನಾವು ಅಧೀನದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ತೇವೆ? ஆமாவா இல்லைங்களா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? யாம் புள்ள பிரதர், ನನ್ನ ಮಗ ಬ್ರದರ್. அது எப்படி பிரதர் நீங்க ஏன் பிள்ளைங்களுக்கு எப்படி நீங்க சொல்லுவீங்க? ಅದೇಗ್ ಬ್ರದರ್ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಹಾಗೆ ಹೇಳ್ತೀರಾ? இந்த ரோஷம் நமக்கு வருது இல்லையா? ಆ ಕೋಪ ನಮಗೆ ಬರ್ತದಲ್ವೇ? யார் மேல அந்த கோபத்தை காட்டுறோம்? ಯಾರ ಮೇಲೆ ಆ ಕೋಪವನ್ನು ತೋರಿಸುತ್ತೇವೆ? நீ யார்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, நம்ம யார்கிட்ட தெரியுமா சொல்றோம்? ನೀವು கடவுள்கிட்ட சொல்றேன் ನಾನು. ಯಾರ ಬಳಿ ನೀವು ಜಗಳವಾಡಿದರೂ ಕೂಡ ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ನಾವು ಅದನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்மஸ்ல என்ன செய்தி? ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಶ? தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದನು. எவ்வளவு அன்பு கூர்ந்தார்? ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದನು? டைம் பார்க்குற வரைக்கும் அன்பு கூர்ந்தார். ಟೈಮ್ ನೋಡುವವರೆಗೂ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದನು. பார்த்துட்டே இருக்காங்க, எப்ப இருந்தாலும் பிடிப்பாங்க. ಟೈಮ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವಾಗಿಂದ. அவ்வளவுதான் உங்க அன்பு. ಅಷ್ಟೇ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ. நேரம் உங்க கையில இல்ல, கடவுள் கையில இருக்கு, ஞாபகத்துல வச்சு. ಸಮಯ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿಲ್ಲ, ದೇವರ ಕೈಯಲ್ಲಿದೆ, ಅದನ್ನು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. எனக்கு வயசு இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெngth இருக்குது, நான் இன்னொரு 50 வருஷம் வாழ்ந்துரும் நினைக்காதீங்க. ನನಗೆ ವಯಸ್ಸಿದೆ, ನನಗೆ ಬಲವಿದೆ, ನಾನು ಇನ್ನೂ 50 ವರ್ಷ. So that through his poverty, might become rich. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலோமன் அது இல்ல 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 8ನೇ ಅಧಿಕಾரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ಒಂಬತ್ತನೇ ವಾಕ್ಯ. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗಿದೆಯಲ್ಲ, ನಿಮಗೆ ಗೊತ್ತದೇ ಅಲ್ಲ. ಆತನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿತ್ತು, ಆತನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದರು, ತಾನು ಬಡತನದಲ್ಲಿ ಸೇರುವುದರಿಂದ, ತಾನು ಬಡತನದಲ್ಲಿ ಸೇರುವುದರಿಂದ ನೀವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಬೇಕೆಂದು, ಬಡವರಾದ ನಾವು, ಪಾಪಿಗಳಾದ ನಾವು ಎಲ್ಲರೂ ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗುವುದಕ್ಕೆ ನಿಮಗೋಸ್ಕರ ಬಡವನಾದನು. ನಿಮಗೋಸ್ಕರ, ನನಗೋಸ್ಕರ ಆತನೇನಾದನು? ಬಡವರಾದನು. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும், அவர் பரலோகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, நீங்கள் அவருடைய ஏழ்மையினாலே, தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு, பாவிகளாகிய நாம், தரித்திரராகிய நாம் ஐஸ்வர்யவான்களாய் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திர ஆனாரே. உங்கள் நிமித்தம், பாவிகள் நிமித்தம், என் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. துணி இல்லாமல் வந்து பிறந்தாரே, ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದನಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை ஆசீர்வதிக்கும்படி, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி, ನಮ್ಮನ್ನು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. நீங்க நிறைய பேர் அப்படி காட்டுகிறீங்களா? ಇದನ್ನ ಅನೇಕರು ಹಾಗೆ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? என்ன ஆசீர்வாதம் பிரதர், என்ன எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தாரு, என்ன எனக்கு சோறு போட்டாரு, என்ன எனக்கு ஹெல்த் கொடுத்தாரு, அப்படி கோபப்படுறீங்களா? முறுமுறுக்கிறீங்களா? ಏನು ಆಶೀರ್ವಾದ ಬ್ರದರ್, ನನಗೆ ಏನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ದೇವರು, ನನಗೆ ಏನು ಊಟಕ್ಕೆ ಕೊಟ್ಟನು, ಏನು ಬಟ್ಟೆ ಹಾಕಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಕೊಟ್ಟನು ಎಂದು ಕೇಳ್ತೀರಾ? சில பேர் இல்லாதவங்களா இருக்கலாம், ಕೆಲವರು ಇಲ್ಲದೇ ಇರುವಂತೆ ಇರಬಹುದು. அப்படி யாராவது இல்லாதவங்க இருக்கீங்களா? ಹಾಗೆ ಇಲ್ಲದವರು ಯಾರಾದರೂ ಇದ್ದೀರಾ? எனக்கு ஒண்ணுமே இல்ல, ನನಗೆ ಏನು ಇಲ್ಲ அப்படின்னு யாராவது இருக்கீங்களா ಎಂದು ಯಾರಾದರೂ ಇದ್ದೀರಾ? உபாகமம் 10ாம் அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனம். 18ನೇ ವಾಕ್ಯ. எல்லாருக்கும் நீங்க பைபிளை பார்க்காம சொல்ல தெரியும் இல்லையா? ಎಲ್ಲರಿಗೂ ಬೈಬಲ್ ಅನ್ನು ನೋಡದೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲವೇ? Deuteronomy 10:18. He defends the cause of the fatherless and the widow, and loves the foreigner, and he loves the foreigners residing among you, giving them food and clothing.
ಆತನು ತಾಯಿ ತಂದೆ ಇಲ್ಲದವರ ಮತ್ತು ಅವರು ತಾಯಿ ತಂದೆಯರು ಇಲ್ಲದವರ ಮತ್ತು ವಿಧವೆಯರ ಮತ್ತು ವಿಧವೆಯರ ನ್ಯಾಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿ ಪರದೇಶಿಗಳಾದವರಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು ಅವರಿಗೆ ಅನ್ನ ಮತ್ತು ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ಯಾರು? ನಮ್ಮ ಸತ್ಯವಾದ ನಿಜವಾದ ನಿತ್ಯವಾದ ಪರಲೋಕದ ದೇವರು. தமிழ்ல அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். அந்நியன் மேல் அன்பு வைத்து, அறியாமல் தெரியாமல் இருக்கக்கூடிய அந்நியர்கள் மேல கூட அவர் அன்பு வைத்து அவனுக்கு அன்னத்தையும் வஸ்திரத்தையும் கொடுக்கிறார். வஸ்திரம், அன்னம் சாப்பாடு, வஸ்திரம் துணி கொடுக்கிறவராய் இருக்கிறார். யாரையும் அவரை அப்படியே வெறுமையா ನಿರ್ವಾಣமா ಸೋರು ತನಿ ಇல்லாம ಬಿಡಲೇ இல்லை. ಯಾರನ್ನು ಆ ವಿಧವಾಗಿ ಬರಿದಾಗಿ ಊಟ ಆಹಾರವಿಲ್ಲದೆ ಬಿಡಲಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎತ್ತನೆ பேர் ಕಾலையில சாப்பிட்டு வந்தீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಬೆಳಗ್ಗೆ ಊಟ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ? ತಿಂಡಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ? ನಾನು ஒரு தோசை சாப்பிட்டு தான். ನಾನೊಂದು ದೋಸೆ ஒரு முட்டை சாப்பிட்டு வந்தேன். ಒಂದು ದೋಸೆ ಒಂದು ಮೊಟ್ಟೆ ತಿನ್ಕೊಂಡು ಬಂದೆ. இப்ப சாப்பிடலன்னா வேணாங்க சாப்பிட போறீங்க இல்லையா? ಈಗ ತಿಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ತಿಂತೀರಲ್ವಾ? ಬಾಯಿ ತೆರೆದು சொல்ல மாட்டீங்களா? ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿ ಮಾಡಿ. நான் கேட்க மாட்டேன் உங்க சாப்பாடை, நீங்களே சாப்பிடுங்க. ಊಟವನ್ನು ನಾನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. யாரும் சாப்பிடாம துணி போடாம இருக்கிறீங்களா? யாராவது ಊಟ ಮಾಡದೆ ಬಟ್ಟೆ ಹಾಕದೆ ಇದ್ದೀರಾ ಯಾರಾದರೂ? ದುಃಖ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ நம்மளை கவனிச்சுக்கிறோம் இல்லையா? ದುಃಖದ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವಲ್ಲವೇ? ವಿಧವೆಗಳಿಗೂ ವಿಧವೆಯರಿಗೂ ಅನ್ಯರಿಗೂ ದಿಕ್ಕಟ್ಟವರಿಗೂ ದಿಕ್ಕಿಲ್ಲದವರಿಗೂ ಅನಾಥರಿಗೂ ಅನಾಥರಿಗೂ ದೇವರು ಕೈ ಬಿಟ್ಟು விடுவாரா? ದೇವರು ಕೈ ಬಿಡುತ್ತಾನೆಯೇ? ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு அனாதையை போல திக்கு இல்லாதவரை போல அவர் நிர்வாணமாய் வந்து இந்த உலகத்திலே பிறந்தார். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಬ್ಬ ಅನಾಥನಾಗಿ ದಿಕ್ಕಿಲ್ಲದವನಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. என்ன மாதிரி துணி அவருக்கு கொடுக்கப்பட்டது? ಎಂತ ಬಟ್ಟೆ ಆತನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು? அந்த துணியை போட்டால் அவன் சாவுக்கு அவனை ரெடி பண்ணணும்னு அர்த்தம். ಆ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿದರೆ ತನ್ನ ಸಾವಿಗೆ ತಾನು ಸಿದ್ಧನಾಗಬೇಕೆಂದು ಅರ್ಥ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು போட்ட பர்த்டே Dress எப்படிப்பட்ட Dress? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹಾಕಿಕೊಂಡ ಬರ್ತ್ಡೇ ಡ್ರೆಸ್ ಎಂತ ಡ್ರೆಸ್? ಪಸ್ಕಾ ತುಣಿ, ಪಸ್ಕದ ಬಟ್ಟೆ. ಪಸ್ಕಾவுக்கு நான் ரெடி ஆகறேன். ಪಸ್ಕಕ್ಕೆ ನಾನು ಸಿದ್ಧನಾಗುತ್ತಿದ್ದೇನೆ. ಸಾಯುವುದಕ್ಕಾಗவே ನಾನು பிறந்திருக்கிறேன். ಸಾಯುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಾನು ಹುಟ್ಟಿದ್ದೇನೆ. உங்களை ரட்சிப்பதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಾನು ಹುಟ್ಟಿದ್ದೇನೆ. இதைத்தான் நம்ம கிறிஸ்மஸ் Dress ஆக இயேசு போட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ಇದನ್ನೇ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಬಟ್ಟೆಯಾಗಿ ಯೇಸು ಹಾಕಿಕೊಂಡಿರೋದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த தரித்திரமான நிலைமையில ஒரு தொட்டில் இல்லாத ஒரு இடத்துல மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தீனி வைக்கிற ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில தான் அந்த ட்ரெஸ்ஸை சுத்தி வச்சிருந்தாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನು ದಿಕ್ಕಿಲ್ಲದವನಾಗಿ ತೊಟ್ಟಿಲು ಇಲ್ಲದೆ ಇರುವ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ದನ ಕುರಿಗಳು ತಿನ್ನುವ ಆ ತೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ಮಲಗಿಸಿದರು. ಅದು எப்படி இருக்கும்? ಅದು ಹೇಗಿರುತ್ತದೆ? ಅದು ஒரு கல்லினால செய்யப்பட்ட ஒரு தொட்டியா இருக்கும். ಅದು ಕಲ್ಲಿನಿಂದ ಮಾಡಿದ ಒಂದು ತೊಟ್ಟಿಯಾಗಿರುತ್ತದೆ. அது உயரமா இருக்கும், சைடு வாலுங்க உயரமா இருக்கும், உள்ள டீப்பா ஒரு குழி மாதிரி இருக்கும். ಬಲಗಡೆ ಎಡಗಡೆ ಎರಡು ಕಡೆಯಲ್ಲಿ ಅದು ಎತ್ತರವಾಗಿರುತ್ತದೆ, ಒಳಗೆ ಅದು ಆಳವಾಗಿರುತ್ತದೆ. அதுக்குள்ள தண்ணியோ தீனியோ மாடுகளுக்கு கழுதைகளுக்கு ஒட்டகங்களுக்கு தீனி போடுற இடம் அது. ಅದು ನೀರೋ ಅಥವಾ ದನ ಕುರಿಗಳಿಗೆ ಊಟ ಹಾಕುವ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿರುತ್ತದೆ. அந்த இடத்துல தான் ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து அந்த ತೊಟ್ಟಿக்குள்ளே கிடந்தார். ನೀವು ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ಅಂತ ತೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬಂದು ಮಲಗಿದನು. அந்த மாதிரி எந்த மனுஷனாவது பிறந்திருக்காங்களா? ಆ ವಿಧವಾಗಿ ಎಂತ ಮನುಷ್ಯನಾದರೂ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆಯೇ? நீங்கெல்லாம் பிறக்கும்போது எந்த ಹಾಸ್ಪಿಟಲ್ பிறந்திருப்பீங்க? ನೀವೆಲ್ಲರೂ ಹುಟ್ಟುವಾಗ ಎಂತ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ? ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ. கேசியா சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது அவ விவரம் தெரியாத வயசுல யாரோ அவளுக்கு சொல்லிட்டாங்க, நீ வந்து மாடு சாணி போடும்போது உங்கள் அம்மா எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அவளுக்கு ஒரே கவலை ஆகிப்போச்சு. ಕೆಸಿಯ ಚಿಕ್ಕವಳಾಗಿರುವಾಗ ಯಾರೋ ಅವಳಿಗೆ ಹೇಳಿದರು, ನೀನು ಹೇಗೆ ಹುಟ್ಟಿದೆ ಅಂದರೆ ದನವು ಸಗಣಿ ಹಾಕುವಾಗ ನೀನು ಹುಟ್ಟಿದೆ, ಅಲ್ಲಿಂದ ನಿನ್ನ ತಾಯಿ ನಿನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು ಅಂತ. ಅಮ್ಮ ಎಲ್ಲ ಸಾಣಿಯೆல்லாம் என் மேலே இருந்துச்சாமா? ಅಮ್ಮ ಸಗಣಿ ಎಲ್ಲ ನನ್ನ ಮೇಲೆ ಇತ್ತಮ್ಮ. அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்றது கூட எங்களுக்கு பெரும்பாடாகி போச்சு. ಅವಳಿಗೆ ಸಂತೈಸೋದಕ್ಕೆ ನಮಗೆ ದೊಡ್ಡ ಒಂದು ವಿಷಯವಾಯಿತು.
மனிதர்களிலே ஒருத்தர் கூட அந்த மாதிரி பிறந்ததில்லை. ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಯಾರು ಕೂಡ ಆ ವಿಧವಾಗಿ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு நல்ல நர்ஸுங்க இருந்திருப்பாங்க, ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ನರ್ಸ್ಗಳು ಇದ್ದಿರಬಹುದು. ಫುಲ್ ಪ್ಯಾಕೇಜ್ல பிறந்திருப்பீங்க, ಫುಲ್ ಪ್ಯಾಕೇಜ್ ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರುತ್ತೀರಿ. ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಸೇರ್ತಿರ್ಪಾங்க, ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿರಬಹುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ಕೈ ಎತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ. சில பேர் வீட்லயே குழந்தை பிறக்க வச்சிருவாங்க. அந்த காலத்துல பழைய காலத்து ஆளுங்களா இருந்தா அப்போ வீட்லயே டெலிவரி பண்ணிருப்பாங்க. ಕೆಲವರು ಆ ಕಾಲದ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿದ್ದರೆ ಮನೆಯಲ್ಲೇ ಅವರು ಮಕ್ಕಳನ್ನು ಹೆರುತ್ತಾರೆ. ஆனால் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஒரு மருத்துவ சிகிச்சை நல்லா செஞ்சு பாதுகாத்துருவாங்க. ಆದ್ರೆ ತಾಯಿಗೂ ಮಗುವಿಗೂ ಒಳ್ಳೆ ಒಂದು ಸುರಕ್ಷತೆಯಿಂದ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಂಡು ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ಆದರೆ இயேசுவுக்கு அப்படி யாருமே அங்க இல்லை. ಯೇಸುವಿಗೆ ಆ ವಿಧವಾಗಿ ಯಾರು ಇರಲಿಲ್ಲ. இயேசுவை பெற்றெடுத்த தாயாகிய மரியாளுக்கும் உதவி செய்வதற்கு அங்க யாரும் இல்லை. ಯೇಸುವನ್ನು ಹೆತ್ತಿದ ತಾಯಾದ ಮರಿಯಳಿಗೂ ಕೂಡ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇರಲಿಲ್ಲ. அவங்க சொந்த ஊர்ல தான் அவங்க இருக்கிறாங்க, ஆனாலும் யாரும் ஹெல்ப்புக்கு வரவே இல்லை. ಅವರ ಸ್ವಂತ ಊರಿನಲ್ಲಿಯೇ ಅವರಿದ್ದರೂ ಕೂಡ ಯಾರು ಅವರ ಸಹಾಯಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே தான், ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೇ தன் புருஷனுடைய ಹೆಲ್ಪೋಡ மட்டும்தான் ಮರಿಯಾಳ அங்கே இருக்கிறாள், வேற யாருமே இல்ல. ತನ್ನ ಗಂಡನೊಟ್ಟಿಗೆ ಮಾತ್ರ ಅವನ ಸಹಾಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಆಕೆ ಇದ್ದಳು, ಯಾರು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. அதுக்கு தான் ரோமன் கத்தோலிக்க சபைக்காரங்க ரொம்ப கொண்டாடுவாங்க. யோசேப்பையும் மரியாளையும் அப்படி உயர்வாக மதிக்கிறாங்க. ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಜನರು ಅವರು ಯೋಸೇಫ್ ಮತ್ತು ಮರಿಯಳನ್ನು ಬಹಳ ಕೊಂಡಾಡುತ್ತಾರೆ. ಆದರೆ நாமும் அவர்களை மதிக்கிறோம், ನಾವು ಅವರನ್ನು ಗೌರವಿಸುತ್ತೇವೆ. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய எல்லா பாவங்களுக்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு வந்தார் என்று பிலிப்பியர் 2ாம் அதிகாரம் சொல்லுகிறது. ಆದರೆ ಫಿಲಿಪ್ಪಿ ಅವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಪ್ರಕಾರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಬ್ಬನೇ ನಮಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಬಂದನು ಎಂದು. பிலிப்பியர் 2ாம் அதிகாரம், ಫಿಲಿಪ್ಪಿ ಅವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 5 படிப்போம். ವಾಕ್ಯ 5 ಓದೋಣ. In your relationships with one another, have the same mindset as Christ Jesus. Chapter 2 verse 5. ಫಿಲಿಪ್ಪಿ ಅವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ. It starts from 6. Who being in very nature God, did not consider equality with God something to be used to his own advantage. Rather, he made himself nothing. He made himself nothing. By taking the very nature. By taking the very nature of a servant. Of a servant. Being made in human likeness. Being made in human likeness. And being found in appearance. As a man, he humbled himself by becoming obedient to death. Be obedient to death. Death. Even death on a cross. Even death on a cross. Therefore God exalted him. Okay, thank you, ma. ಆತನು ದೇವ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದರು, ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ದೇವರಾಗಿ ಸಮನಾಗಿ ಇದ್ದರು, ದೇವರಿಗೆ ಸರಿಸಮನಾಗಿರುವನೆಂಬ ಅಮೂಲ್ಯ ಪದವಿಯನ್ನು ಬಿಡಲೊಲ್ಲೆನು ಎಂದೆಣಿಸದೆ, ಅಯ್ಯೋ ಬಿಡಬಾರದು ಎಂದು ಎಣಿಸುವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. ತನ್ನನ್ನು ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು, ತನ್ನನ್ನು ತಾನೇ ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು ದಾಸನ ರೂಪವನ್ನು ರೂಪದಲ್ಲಿ ಧರಿಸಿಕೊಂಡು ಮನುಷ್ಯರಿಗೆ ಸದೃಶ್ಯನಾದನು. ಸದೃಶ್ಯನಾದನು. ಹೀಗೆ ಆತನು ಆಕಾರದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡಿದ್ದಾಗ, ಆಕಾರದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡ ಆತನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಮರಣವನ್ನು ಅಂದರೆ ಶಿಲುಬೆಯ ಮರಣದವರೆಗೆ ಹೊಂದುವಷ್ಟು ವಿಧೇಯನಾದನು. ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கரெக்டா வாசிக்கணும், இல்லைன்னா தப்பான அர்த்தம் வந்துரும். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அது தமக்கு சொந்தமே இல்ல ஆனா எடுத்துக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இல்ல, அவர் சமமா தான் இருக்கிறார். அதை அப்படி நினைக்காமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். பிதா அவரை வெறுமையாக்கவில்லை, அவரே தன்னைத்தானே வெறுமையாக்கி கொண்டு அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு மனுஷ சாயலானார், மனுஷனோட மனுஷனாக மாறினார். அவர் போதும். சரி வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், மரணம் வரைக்கும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கொடுமைப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு துக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு சிலுவின் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். இவ்வளவு தூரம் தம்மை தாமே தாழ்த்தி கொண்டார்.
அல்லேலூயா. Hallelujah. கிறிஸ்மஸ் செய்தியா குட் ஃப்ரைடே மெசேஜான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಂದೇಶವೇ ಅಥವಾ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಸಂದೇಶವೇ ಶುಭ ಶುಕ್ರವಾರ ಸಂದೇಶವೇ ಎಂದು ನಿಮಗೆ ಅನುಮಾನ ಬರಬಹುದು. இதுதான் சுவிசேஷம். ಇದೇ ಸುವಾರ್ತೆ. வெறும் இயேசு பிறந்தார் ஸ்வீட் சாப்பிடுங்க, கேக் கட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது சுவிசேஷம் இல்லை. ಬೇರೆ ಯೇಸು ಹುಟ್ಟಿದನು ಸ್ವೀಟ್ ತಿನ್ನಿ ಕೊಂಡಾಡಿರಿ ಎಂದು ಹೇಳುವುದು ಸುವಾರ್ತೆ ಅಲ್ಲ. இயேசு எதுக்காக பிறந்தாரு? ಯೇಸು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿದನು? எதுக்காகமா பிறந்தாரு இயேசு? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿದನು ಯೇಸು? சந்திரிகா சொல்லு. சந்திரிகா அவங்க சாரி சரியா இருக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கிறான். எதுக்காக இயேசு பிறந்தாரு? ಸಾಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದನು ಯೇಸು. அல்லேலூயா. அல்லேலூயா. பஸ்கா பலியாக சாகுவதற்காகவே பிறந்தார். ಪಸ್ಕಾ ಕುರಿಮರಿಯಾಗಿ ಸಾಯುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಬಂದನು. யாராவது அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை வளர்ப்போமா? ಯಾರಾದರೂ ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಹಾಗೆ ಬೆಳೆಸುತ್ತಾರಾ? நான் வளர்க்குறேன், என் பிள்ளைங்களை அப்படித்தான் வளர்க்குறேன். ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಹಾಗೆ ನಾನು ಸಾಕುತ್ತೇನೆ, ಬೆಳೆಸುತ್ತೇನೆ. பிறந்த உடனே நான் என் மனைவி முடிவு பண்ணிட்டோம். ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ವಿ, இது யான் குழந்தை, ஐயோ அப்படி நாங்க எடுத்துக்காம, ஆண்டவரே இந்த குழந்தையை உமக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன், ಇದು ನನ್ನ ಕೊಳಂದೆ ಅಯ್ಯೋ ಎಂದು ಹೇಳದೆ, ದೇವರೇ ಈ ಮಗುವನ್ನು ನಿಮಗೋಸ್ಕರ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரும் அங்க மைக்கில் பேசுறாங்க, யாருமா அது? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு பிறந்த குழந்தை என் வம்சத்துக்கு தலைவனா வரப்போறான், தலைவியா வரப்போறான் அப்படின்னு நம்ம சொந்தம் கொண்டாடுவதற்கு பதிலாக, ನನಗೆ ಹುಟ್ಟಿದವಳು ನನ್ನ ವಂಶಕ್ಕೆ ನಾಯಕಳಾಗಿ ಬರುತ್ತಾಳೆ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬದಲು, இந்த குழந்தையை கர்த்தாவே உமது ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், ಈ ಮಗುವನ್ನು ದೇವರೇ ಕರ್ತನೆ ನಿನ್ನ ಸೇವೆಗೋಸ್ಕರ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, தந்தை தாய்களே, ತಂದೆ ತಾಯಿಯರೇ, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರಿಗೆ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡದೆ ಹೋದರೆ, அவர்களை நீங்களே சொந்தமாக வைத்துக் கொண்டால், ಅವರನ್ನು ನೀವೇ ಸ್ವಂತವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡರೆ, அதனால உங்களுக்கு என்ன லாபம்? ಅದರಿಂದ ನಿಮಗೇನು ಲಾಭ? நீங்கள் எப்படி தேவனிடத்தில் அன்பு காட்டுவீர்கள்? ನೀವು ಹೇಗೆ ದೇವರ ಬಳಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೀರಿ? தேவன் எப்படியாக நம்ம மேல் அன்பு காட்டினார் தெரியுமா? ದೇವರು ಯಾವ ವಿಧವಾಗಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದನು ಗೊತ್ತಾ? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ. God so loved the world that he gave his one and only son, that whosoever believeth in him shall not perish but have everlasting life. ಕನ್ನಡ. ದೇವರು ದೇವರಿಗೆ ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು, ಆತನನ್ನು ನಂಬುವ ಒಬ್ಬನಾದರೂ ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆಯಬೇಕೆಂದು ಆತನನ್ನು ಕೊಟ್ಟನು. ತಮಿಳ್. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு அவரை தன் மகனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு பிறந்த உங்க குழந்தை, ನಿಮಗೆ ಹುಟ್ಟಿದ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க, ಚೆನ್ನಾಗಿರಬೇಕೆಂದು ತಾನೇ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ? அல்லேலூயா. அப்ப பிதா தன் குமாரனை நல்லா இருக்க கூட நினைச்சாரா? ಹಾಗಾದ್ರೆ ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಮಗನು ಚೆನ್ನಾಗಿರಬಾರದೆಂದು ಅಂದುಕೊಂಡನೇ? இல்லையே. ಇಲ್ಲವಲ್ಲ. எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தினார். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ ಆತನನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ಎತ್ತಿದನು. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், ಫಿಲಿಪಿಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8-9 ವಾಸಿத்து பாருங்க. 8-9 ಓದಿ ನೋಡಿರಿ. 8 ವಾಸಿட்டீங்க. 9, 10, 11. 9, 10, 11 ಓದಿರಿ. Therefore God exalted him. Therefore, because he has humbled himself to the point of death on the cross, God the Father exalted him to the highest place, and gave him the name that is above every name. There is above every name.
name. That at the name of Jesus, that the name of Jesus, every knee shall bow, every knee shall bow in heaven and on in earth, heaven and on the earth, and under the earth, and even under the earth. and every tongue acknowledge Every tongue on this earth acknowledge that Jesus Christ is that Lord, Jesus Christ is Jehovah the Lord, to the glory of Father. to the glory of the Father. Hallelujah. ಈ ಕಾರಣದಿಂದ ಈ ಕಾರಣದಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು ವಿಧೇಯನಾಗಿ ಮರಣದವರೆಗೆ, ಶಿಲುಬೆಯ ಮರಣದವರೆಗೆ ತಮ್ಮನ್ನು ತಾವೇ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡದರಿಂದ ದೇವರು ಆತನನ್ನು ಅತ್ಯುನ್ನತ ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಮಗನನ್ನು ಅತ್ಯುನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಅತ್ಯುನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸಿ ಎಲ್ಲ ಹೆಸರುಗಳಿಗಿಂತ ಎಲ್ಲಾ ನಾಮಗಳಿಗಿಂತ, ಎಲ್ಲಾ ಹೆಸರುಗಳಿಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಹೆಸರನ್ನು ಆತನಿಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾನೆ. ತನ್ನ ಮಗನಿಗೆ ಕೊಟ್ಟನು. ಆದುದರಿಂದ ಸ್ವರ್ಗ, ಮರ್ತ್ಯ, ಪಾತಾಳದಲ್ಲಿರುವವರೆಲ್ಲರೂ, ಸ್ವರ್ಗ, ಮರ್ತ್ಯ, ಪಾತಾಳದಲ್ಲಿರುವವರೆಲ್ಲರೂ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಯೇಸುವಿನ ಹೆಸರಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಬೇಕು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಒಡೆಯನೆಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಯೆಹೋವನೆಂದು ಪ್ರತಿಜ್ಞೆ ಮಾಡಿ ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಘನವನ್ನು ಸಲ್ಲಿಸುವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே வெறுமையாக்கிக் கொண்டு கீழ்ப்படிந்து சிலுவையின் மரணம் வரைக்கும் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டபடியினால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவரை உயர்த்தி கீழ்ப்படிந்தவராகி இயேசுவின் நாமத்தில் தம்மை தாமே தாழ்த்தினார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும் பிடிக்கும். இயேசுவின் நாமத்தினால் வானம் பூதலோர் பூமியின் கீழானவருடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற கர்த்தன் என்று அறிக்கை பண்ணும்படிக்கும் நாவுகளும் எல்லா மனிதர்களும் அறிக்கை செய்யும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஒருத்தருக்கும் அப்படிப்பட்ட நாமமே இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நாமத்தை அவருக்கு தேவன் தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை நீங்க கர்த்தருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிருவீங்க? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರ ಸೇವೆಗೆ ಕೊಟ್ಟರೆ ನಿಮಗೆ ಏನು ಕೊರತೆ ಆಗುತ್ತದೆ? கொடுத்துச்சா? ஆனா அங்க உட்காராங்க, இங்க உட்காராத, அவங்க கூட சேராத, இந்த இடத்துக்கு போவாத அப்படின்னு கண்ட்ரோல் ஏன் பண்றீங்க? அப்போ ಹಾಗಾದ್ರೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರೆ ಯಾಕೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡ, ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡ, ಅವ್ರ ಜೊತೆ ಸೇರ್ಬೇಡ, ಹೀಗೆ ಸೇರ್ಬೇಡ ಅಂತ ನೀವು ಯಾಕೆ ಅಧೀನದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ತೀರಾ? ஊழியத்துக்கு, ಸೇವೆಗೆ, ಸರ್ವೆಂಟಾ, ಸೇವಕರಾಗಿ, ಕೂಟ್ರದಕ್ಕೆ, ಗುಡಿಸುವುದಕ್ಕೆ, ಟಾಯ್ಲೆಟ್ ಕ್ಲೀನ್ பண்றதுக்கு, ಟಾಯ್ಲೆಟ್ ಕ್ಲೀನ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ, ಚೇರ್ போடுறதுக்கு, ಚೇರ್ನ ಹಾಕುವುದಕ್ಕೆ, மைக் ஃபிக்ஸ் பண்றதுக்கு, ಮೈಕನ್ನು ಫಿಕ್ಸ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ, ஒரு துக்கமான வீட்டுக்கு போயிட்டு நம்ம சுவிசேஷம் சொல்றதுக்கு, ಒಂದು ದುಃಖವಾದ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு, ಬಡವರಿಗೆ ಊಟವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ, துணி கொடுக்கிறதுக்கு, ಬಟ್ಟೆ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ நம்ம பிள்ளைகளை நாம அனுமதிக்கணும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ಅನುಮತಿಸಬೇಕು. ಸುವಿಶೇಷத்தை சொல்றதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கத்து கொடுக்கணும். ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಬೋಧಿಸಬೇಕು. ஒரு வித்தியாசம் இல்லாதபடி எல்லாரோடையும் சகஜமா பழகுறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ಯಾವ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲದೆ ಸಹಜವಾಗಿ ಒಟ್ಟಾಗಿ ಅವರು ಇರುವಂತೆ ನಾವು ಬೋಧಿಸಬೇಕು. ಉನ್ನತವಾದ ದೇವனுடைய மகன், ಉನ್ನತವಾದ ದೇವರ ಮಗನು பாவிகளான ஜனங்களுக்கு மத்தியிலே பிதாவாகிய தேவன் கொடுத்து விட்டார். ಪಾಪಿಗಳಾದ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಂದೆಯಾದ ದೇವರು ಕೊಟ್ಟನು. நாம என்ன பண்றோம்? ಇದರಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? உண்மையை பேசுங்க, ಸತ್ಯವನ್ನು ಮಾತಾಡಿ. நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி ಪ್ರೊಟೆಕ್ಟ್ பண்றோம்? ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ಹೇಗೆ ನಾವು ಅಧೀನದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ತೇವೆ? ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? யான் புள்ள பிரதர், ನನ್ನ ಮಗ ಬ್ರದರ್. அது எப்படி பிரதர் நீங்க ஏன் பிள்ளைங்களுக்கு எப்படி நீங்க சொல்லுவீங்க? ಅದೇಗ್ ಬ್ರದರ್ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಹಾಗೆ ಹೇಳ್ತೀರಾ? இந்த ரோஷம் நமக்கு வருது இல்லையா? ಆ ಕೋಪ ನಮಗೆ ಬರ್ತದಲ್ವೇ? யார் மேல அந்த கோபத்தை காட்டுறோம்? ಯಾರ ಮೇಲೆ ಕೋಪವನ್ನು ತೋರಿಸುತ್ತೇವೆ? யார்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, நம்ம யார்கிட்ட தெரியுமா சொல்றோம்? ನೀವು கடவுள்கிட்ட சொல்றேன் ನಾನು. ಯಾರ ಬಳಿ ನೀವು ಜಗಳವಾಡಿದರೂ ಕೂಡ ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ನಾವು ಅದನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕ್ರಿಸ್ಮಸ್ல என்ன செய்தி? ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಶ? ದೇವರ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅன்பು ಕೂರ್ದಾರ್. ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದನು. எவ்வளவு அன்பு கூர்ந்தார்? ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದನು? ಟೈಮ್ பார்க்குற வரைக்கும் அன்பு கூர்ந்தார். ಟೈಮ್ ನೋಡುವವರೆಗೂ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದನು. பார்த்துட்டே இருக்காங்க, எப்ப வந்தாலும் பிடிப்பாங்க. ಟೈಮ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವಾಗಿಂದ.
அவ்வளவுதான் உங்க அன்பு. ಅಷ್ಟೇ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ. நேரம் உங்க கையில இல்ல, கடவுள் கையில இருக்கு, ஞாபகத்துல வச்சு. ಸಮಯ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿಲ್ಲ, ದೇವರ ಕೈಯಲ್ಲಿದೆ, ಅದನ್ನು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. எனக்கு வயசு இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெngth இருக்குது, நான் இன்னொரு 50 வருஷம் வாழ்ந்துரும் நினைக்காதீங்க. ನನಗೆ ವಯಸ್ಸಿದೆ, ನನಗೆ ಬಲವಿದೆ, ನಾನು ಇನ್ನೂ 50 ವರ್ಷ